ஹாய்டா, அன்னைக்கு நான் பார்க்க போகிறது வீமினுடைய சடன் மேட்ச் வித் மை பாய் ஃப்ரெண்ட் பெஸ்ட் பண்ணுடைய 2/2 ஃபைன் பார்த்தேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரிடா. ஓகே, ஏன் அப்படின்னாக்கா நேற்று நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போ அதனால் தூங்கிட்டேன். தூக்கத்தை ரெக்கார்ட் பண்ண ஸ்டோரிடா. ஓகேவா? அது எனக்கு எப்படி சார் ரியல் மாதிரி ரெக்கார்ட் பண்ண ஸ்டோரி அது. அதனால் கொஞ்சம் கிளியராக இருந்திருக்காது. ஓகேவா? இல்லை மட்டும் கிளியராக இருக்குமா மட்டும் கேட்காதீங்க. ஓகேவா? என்னோட சுச்சுவேஷன் அப்படி நான் இருக்கிற பிளேஸ் எனக்கு ஸ்பேஸே கிடையாது. ஓகேவா? அப்படி ஒரு சுச்சுவேஷனாக ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் ரீசன். உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். உங்களுக்கு கேட்க முடியுது, கொஞ்ச நாள் கிளியராக புரியுதுன்னா கேளுங்க. இல்லைனாக்கா நீங்கள் வந்து உங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேவா? நானும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, நீங்களும் உங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ஏன்னா பெட்டராக நிறைய சேனல் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம்டா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு எப்படிடா இருக்குமா, நம்ம ஜிம்மும் நம்ம டேவும் ஒருத்தர் செட் அடிக்கிறாங்க. இந்த பக்கம் டே ஜிம்மில் பார்க்கறதும் டேவை பார்க்கறதும் ஒரு மாதிரி அக்யூட்டாக அழகாக போயிட்டுருக்கு. நம்ம ஜிம் நினைக்கிறாங்க, என் டே பாரு எவ்வளோ அழகாக எங்கள் பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்டாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் டேவை ரசித்து பார்க்குறாங்க. அப்படின்னு ஒரு டே பார்க்குறாங்க. டே இப்போ ஜிம்மில் வச்சு ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் மற்ற பார்க்குறாங்க. அதை பார்க்குற ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தெரியும் என் பையனுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த பையனுக்கு லவ் இருந்துச்சு தவிர ஸ்ட்ராங்காகவே இல்லை. லவ்வில் எனக்கு ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் என்ன வேணாலும் வந்துட்டு கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் லவ்வில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு லவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த லவ்வில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அந்த பையனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் சொல்லியிருக்கலாமே, என் பையனை ஆரோக்கியமாக வந்துருக்கலாமே, எனக்காக வெயிட் பண்ணிச்சு மீன் இந்த மாதிரி சொல்லிட்டு என்கிட்ட ப்ராப்பராக என்கிட்ட ரீசன் சொன்னாக்க நானே என் பையனை வெயிட் பண்ண வச்சிருப்பான். சரியா? எனக்கு அது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அந்த பையன் நாங்கள் போய் வெயிட் பண்ணுறோன்னு தெரிஞ்சு கூட ஒரு சின்ன ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. செகண்ட் வந்து எங்களுக்கு என்னை பார்க்க வர கூட நினைக்கவே இல்லை. அவன் வந்து ஜிம்மில் வந்து ஃபஸ்ட் பீரியடே நினச்சிதாக்கா கண்டிப்பாக வந்திருப்பான். அவன் வரவே இல்லை. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு அவனுக்கு வந்துட்டு லவ் லைஃப்பில் ஸ்ட்ராங்காகவே இல்லை. அவனுக்கு லவ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயமே இல்லை. எனக்கு என் பையன் அந்தளவுக்கு வீக்காக இருந்திருக்கான். அவன்கிட்ட அவன் ஃப்ரெண்டு போயிருந்துருக்கான். அதனால தான் இருக்கான். ரொம்ப என் பையனை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் நினைக்கிறாங்க. அவன் என் பையன் லைஃப்பில் இருந்தால் கண்டிப்பாக என் பையன் கஷ்டப்பட்டிருப்பான். எனக்கு எப்படி பார்த்தாலும் அவன் வந்து ஒரு பாக்ஸாக இருக்கான். இப்போவே டைம் ஸ்பெண்ட் பண்ணாதப்பா ஆஃப்டர் மேரேஜுக்காக எப்படிலாம் இருப்பானோ யாருக்கு தெரியும். அதனால டேக்கும் என் ஜிம்முக்கு மேரேஜ் ஆச்சு, இது போதும். டே கண்டிப்பாக ரொம்ப அழகாக பார்த்துப்பான். ரொம்ப ரெஸ்பெக்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் ரொம்ப ஹாப்பி பார்த்துருக்காங்க. என்ன ஜிம் டேவை புரிஞ்சுக்கணும், அவங்க ஒருத்தர் லவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை அழகாக ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு டைம் எடுக்கும், எனக்கு புரியுது. இருந்தாலும் எல்லாமே அழகாக ஸ்மூத்தாக போகணும் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மு அப்படி நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. ஃபைனில் இந்த பக்கம் நம்ம ஜிம்மு குக்கிங் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் டே ஒர்க்க முடிச்சிட்டாங்க. சாப்பிடலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே உட்காராங்க. சாப்பிடலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம யோஞ்சி நல்லா பேசிட்டு இருக்காங்க ஜிம்மிட்ட. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டேட் சொல்கிறாங்க, பாரு இது ஒரு ஃபைனல் ஓகேவா, நல்லா படிக்கணும், நல்லா எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஷியா டேட் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மின் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மிட்டு எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க. ஜாலியாக பேசிட்டே சாப்பிட்ருக்காங்க. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஜிம்மு கேட்குறாங்க, ஏன் டே ஜிம்மின் அங்கேயே ஸ்டே பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுமா சொல்கிறாங்க, இங்கே ஸ்டே பண்ணுறீங்களா கேட்குறாங்க. இல்லை அங்கிள், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது வீட்டில் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், நாங்கள் டின்னர் சாப்பிட்டு தான் வந்தோம், நாங்கள் கிளம்புவா சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்முமே சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போய்ட்டு வரலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு தான் அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை போல ஸ்டே பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. ஜிம் நினைக்கிறாங்க, கண்டிப்பாக வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்து இங்கே ஸ்டே பண்ணணும். எனக்கு அது ரொம்ப ஆசை. எனக்கு அவங்க 2 பேரும் இங்கே ஸ்டே பண்ணி அவங்க ஹாப்பியாக நான் பார்க்கணும். இப்போதைக்கு அவங்க வந்து அழகாக பார்த்துக்கிறாங்க. ஒருத்தர் ரசித்து பார்க்குறாங்க. அது ஓகே, அவங்க லைஃப்பை அழகாக ஸ்மூத்தாக மூவ் பண்ணணும், அதை நான் பார்க்கணும் சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆசையாக இருக்காரு. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் டேவும் காரில் வந்துருக்காங்க. டே நல்லா சாப்பிட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குங்க, அதெல்லாம் வாங்க போகணும்னு கூப்பிட்றேன். எப்பவும் போகிற டே அப்படின்னு கூப்பிட்டு சரியாக சொல்கிறாங்க. ஓகே டே, நல்லா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டியா சொல்கிறாங்க. ஓகே நான் சாப்பிட்டேன், நீ சொல்கிறாங்க. நல்லா சாப்பிட்டேன். அது உங்கள் அம்மாவோட ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், ஜின்னோட ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டே சொல்கிறாங்க. ஓகே அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ பக்கத்து ஜிம்கிட்ட பேசிட்டு வந்துருக்காங்க. நல்லா சாப்பிட்டு நான் தூக்கம் வர சொல்கிறாங்க. வா தூங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் போய்ட்டு கேட்டு சாஞ்சிக்கிறாங்க. டே அழகாக ஸ்மூத்தாக கார் ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைன் நம்ம டே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம டே பக்கத்தில் ஜிம்மில் தூங்கிட்டே இருக்காரு. சரி ஓகே டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு அவர் மெதுவாக என்ன பண்ணுறாருனாக்கா அந்த கார் பெல்ட்டு சீட் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஜிம்மில் அவர் லிஃப்ட் பண்ணிட்டு வெளியே படுத்து வைக்கிறாங்க. ஜிம் பார்த்து அழகாக தூங்குறாங்க. டே பார்க்குறாங்க. பிளாங்கெல்லாம் கவர் பண்ணிட்டு அவர் ஷூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டாங்க. இப்போ டேக்கு ஒரு கால் வருது. டே ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. சொல்லி ஜெக்கி எப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ் பேசுகிறேன். இன்றைக்கி தான் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பேசுகிறாங்க மேரேஜுக்கு அப்புறம். இப்போ நம்ம ஜெக்கி வந்து டே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பாரு நல்லா இருக்கான் ஓகேவா சொல்கிறாங்க. டே தெரியும் டே, கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன், அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வேற சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க, பாரு ஜெக்கி உங்கள் ஃப்ரெண்டாக என்கிட்ட என்னென்னு பேசுகிறேன் ஓகேவா, நான் வந்து தப்பாக இருக்க மாட்டேன், நான் ஜாலியாக போட்டு பேசுவேன் எப்பவும் போல். ஆனால் ஜிம்மை பற்றி எதுவும் பேசாத அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லைடா அவன் இப்போ ஒய்ஃப் ஆகிட்டான் ஓகேவா, இப்போ நீ இந்த மாதிரி பேசினாக்கா எனக்கு அது மாதிரி இருக்கும்டா சொல்லிடுறாங்க. அப்போ ஜெக்கிக்கு புரியுது, இல்லைடா அவன் நல்லா இருக்கும், கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிட்டா ஓகேவா, அவன் ஏன் ஒய்ஃப்டா நான் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டா அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியும் ஓகேடா நான் அப்படி பேசுகிறேன் ஃபோன் வச்சுறாங்க. அவருக்கு ரொம்ப அழகாக வருது. சார் ஓகே நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், எனக்கு நம்ம ஒரு டைம் சொல்லியிருந்தா ஜிம்மிங்க பாரு எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு எனக்கு டைம் இல்லை, ஆனால் ஒன்று எப்போ நினச்சிட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பா சொன்னா கண்டிப்பாக வந்து புரிஞ்சுட்டு இருப்பான் நம்ம தப்பு அப்படி சொல்லிட்டு அவர் தான் நினச்சிருக்காங்க டெரஸில். இப்போ ஜேகே வந்து கொண்டு ஹக் பண்ணுறா. ஜேகே பார்த்து சொல்லிட்டு ஜெர்சி ஹக் பண்ணுறா.
அது ஓகே ஜெகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க இன்னமும் உன்னோட ஜிம் நினச்சிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜெசி கேட்குறா. ஜெகேக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லி ஜெகே சரி உன்னோட ஜிம் நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. அவன் ரொம்ப நல்ல வண்டி ரொம்ப குழந்த மாதிரியாக தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெசி பார்க்குறாங்க. புரியுது ஜெகேன்னு சொல்கிறா சரியா மேபி ஃபேட் ஒன்றால் வந்துருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகே ஆமாம் இருக்கலாம் கண்டிப்பாக எனக்கு அவன் டிசோன பாசனை சொல்கிறாங்க. எனக்கு டிசோன பாசனை இல்லை எனக்கு அவன் டேக்கு டிசோன பாசனாக இருப்பான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெசி பார்க்குறவங்க உனக்கு அந்தளவுக்கு பிடிக்குமா சொல்கிறாங்க. பாரு எனக்கு ஒன்று பிடிக்கும்டி என் மாமா பொண்ணு ரொம்ப பிடிக்கடி ஓகேவா சீக்கிரமாக உன் ஒய்ஃபாக அவனை லவ் பண்ணுவான் சரியா நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா நீ ட்ரூவாக ஹான்ஸாக எனக்கு போதும் ஓகேவா சீக்கிரமாக நீ வந்து ஜிம் ரிமோட் பண்ணிட்டு என்கிட்ட வரும் நம்புறேன் ஜெஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு தேங்க்ஸ் டி நான் எப்பவும் புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவளும் ஹக் பண்ணிக்கிறேன் நான் புரிஞ்சுக்காம யார் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹாப்பியாக இருக்காங்க சொல்லிட்டு தூங்க போகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இனிமேல் உன் லைஃப்பில் ஜிம்மோட சாப்டர் அவள் ஜெயிக்க நினைக்கிறாங்க. இனிமேல் நம்ம லைஃப்பில் ஜிம்மின் சாப்டர் இல்லை அதை என் பண்ணிட்டு நம்ம லைஃப் மூவ் பண்ணணும் சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். இந்த பக்கம் நம்ம ஜிம் கிட்ட அழகாக தூங்குறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு ஜிம் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்காரு உங்களுக்கு தெரியுமா நீ ஜெயிக்குன்னு சொல்லிட்டு போல எனக்கு என் மனசு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா எனக்கு நீ அவ்வளோ ஏங்குவான் அளவுக்காக ஆனால் அவன் உனக்காக கொஞ்சம் டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட பெரிய விஷயம் இல்லை தெரியுமா உனக்கு கம்ஃபர்ட் பண்ணலாம் எனக்கு நீ எனக்கு என்னதான் எனக்கு ஒரு பிடிச்சதான் லவ் பண்ண ஆனால் லவ் பண்ணால் கூட நீ கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா அவன் ஒன்றும் கம்ஃபர்ட் பண்ண கூட நானே நினைப்பேன் தெரியுமா ஆனால் சம்டைம்ஸ் அவன் பக்கத்தில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ரொம்ப ஜெலஸாக இருக்கும் ஏன்னு சொல்ல தெரியாது தெரியுமா அதை நினச்சி கூட பார்க்கலடா நீ எனக்குன்னு சொல்லிட்டு நீ எனக்கு ஏன் கூட இப்படி இருப்பா ஏன் கூட இப்படி அப்படி நினச்சி கூட பார்க்கல திரும்பி என் ஒய்ஃபா என் பக்கத்தில் இப்படி தூங்குன்னு சொல்லிட்டு ப்ராமிஸை நினச்சி கூட பார்க்கலடா ஆனால் அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணிட்டு சொல்ல தெரியுமா நான் கேட்டேன் உங்ககிட்ட உண்மையாக அந்த டைம் கேட்டுக்க கூடாதான் உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட கேட்டது தப்பு தான் இருந்தாலும் கூட எனக்கு தோணுச்சா அதான் நான் கேட்டேன் ஓகே அப்படி ஒரு ஆன்சர் பண்ணல உடனே நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணலாம் சொல்லிட்டேன் அந்த செகண்டே எனக்கு ஹார்ட் ப்ரே பண்ண தெரியுமா இவன் என் லைஃப்பில் வந்துருக்கூடாதா இவன் எனக்கே சொந்த மாதிரி கூட சொல்லிட்டு அந்த செகண்ட் நான் ஃபீல் பண்ணேன்டா ஆனால் பாரு இப்போ என் கூடவே இருக்குது டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பாரு மட்டும் ரொம்ப ரெஸ்ட் ஆஃப் லவருக்கு இப்படி ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா நான் எப்போவும் நல்லா பார்த்துப்பேன் எனக்கு மற்ற விஷயம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஓகேவா நீ ஹாப்பியாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு அது போதும் ஓகே நீ யார் சரியா சொல்கிறேன் எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக ஜெயிக்க விட்டு மோன் பண்ணிட்டு இருக்க நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சீக்கிரமே நீ ஜெயிக்க விட்டு மோன் பண்ணிவிட்டு என்கிட்ட கம்ப்ளீட்டாக ஓகேவா எனக்கான ஜிம் நான் மட்டும் என்கிட்ட வரணும் ஓகேவா அந்த டேக்காக வெயிட் பண்ணுறேன் ஓகே ஒரு டேஸ் வெயிட் பண்ண வைக்காத ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜெக்கி டே பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் இந்த தூக்கத்தில் நம்ம இந்த பக்கம் டர்ன் பண்ணுறாங்க ஜிம்மில் டே ஹக் பண்ணுற மாதிரி டே ஓகே ஹக் பண்ணிட்டு டேப் பண்ணி தராங்க ஜிம் அழகாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் டே ஃபஸ்ட் ஐஸ் பண்ணுறாங்க பார்த்தாக்கா நம்ம ஜிம்மில் காணும் எங்கே காணும் டேஞ்சு போய் பார்க்குறாங்க பார்த்தா ஜிம்மின் தான் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிருக்கா ஜிம்மின்னு சொல்கிறாங்க ஓ டேட்டே எங்கே பாருங்க எல்லாம் ஒரு மெஸ்ஸியாக இருக்காதான் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க ஐயோ நீங்கள் என்ன வாங்க போங்க கூப்பிட்ற சொல்கிறாங்க அது என்னமோ தெரியல எனக்கு ரெஸ்பெக்டடாக வருது டே சொல்கிறாங்க பாரு கால்மி ஜஸ்ட் டே ஓகே சொல்கிறாங்க ஓகே டேட்டி கோப்படுதாங்க வா ஜிம்னு சொல்கிறாங்க டேக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு காஃபி போட்டுதா சொல்கிறாங்க காஃபி போடுமா சொல்கிறாங்க ஓகே ஸ்டேவும் இப்போ காஃபி போட போயிட்டாங்க இந்த பக்கம் ஜிம் கிட்ட வீட்டை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஃபைனாக நம்ம டே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க குடி சொல்கிறாங்க இந்த பக்கம் ஜிம்மி காஃபி குடிக்கிறாங்க இப்போ டே ஜிம்லேயே பார்க்குறாங்க க்யூட்டாக ரசித்து பார்க்குறாங்க ஜிமின் தான் ஏன் இப்படி பார்க்குறீங்க ஜிம் கேட்குறாங்க ஏன் என் ஒய்ஃபை பார்க்கக்கூடாதா டே கேட்குறாங்க அதே சொல்கிறாங்க என் ஒய்ஃபை பார்க்கக்கூடாதா டே கேட்குறாங்க இல்லை சும்மா தான் கேட்டேன் சார் ஜிம்மி சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி எனக்கு கூட இன்சைட் ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டில் ரசித்து பார்த்துட்டு இருக்கு ஸ்டமக்கில் பட்டர்ஃப்ளைஸ் ஃபீலிங்ஸாக இருக்குது என்ன பண்ணிட்டோம் ஜிம் பார்க்குறாங்க வேண்டாம் இந்த பக்கம் பார்த்தா ஃபேஸ் ப்ளஷ் ஆகிடும் சார் ஜிம் இந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கிறாங்க டே பார்க்குறாங்க ஓ சார் ஃபேஸ் ப்ளஷ் ஆகுதா டே பார்க்குறாங்க டேக்குமே தெரியுது ஜிம்முக்கு தானே அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் டக்குனு அதை ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல அது யோசிக்காத எனக்கு புரியுது எனக்கு அவர் ஜெயிக்க எவ்வளோ பண்ணியிருக்காரு சடனாக இப்போ மேரேஜ் ஆனதுமே இவங்க மேலே ஃபீலிங்ஸ் வந்துட்ட மாதிரி ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் ஆனால் அவனுக்கு ரொம்ப டேஸ்க்கு மேலே நம்ம மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்படின்றது அவருக்கு தெரியுது. இப்படி பக்கம் நம்ம டே தான் சரி ஓகே என்ன குக் பண்ணிட்டோம் கேட்குறாங்க சொல்கிறாங்க என்ன குக் பண்ணிட்டோம் டே கேட்குறாங்க இதெல்லாம் சிம்பிளாக சொல்கிறாங்க இப்போ டேவும் சரி ஓகே சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் ஜிம்மி இப்போ தான் ரிலாக்ஸாக உட்காடுறாங்க அப்போ டே எட்டி பார்க்குறாங்க பார்த்தா ஜிம்மோட ஃபேஸு அவ்வளோ பிங்கிஷாக க்யூட்டாக இருக்குது டே பார்க்குறாங்க ஹச்சவும் க்யூட் அப்படியே தான் வந்துட்டு போயிட்டு ஃபுட் மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் ஜிம்மி பார்க்குறாங்க டேட்டே நல்லா க்ளீன் பண்ணிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படி குளிக்கவா சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க சரி ஓகே ஜிம் குளிச்சுட்டாங்க ஜிம் மேலே போகிறாங்க போயிட்டு குளிச்சிடுறாங்க இப்போ டே ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணிட்டு மேலே வந்து குளிக்க போகிறாங்க அவர் குளிச்சுட்டு வரதுக்குள்ள ஜிம்மி டேக்கிற ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாங்க அப்புறம் டே வந்து ட்ரெஸ்லாம் வந்துட்டு வேர் பண்ணிடுறாங்க ரெண்டு பேர் பார்க்க அழகாக இருக்காங்க அப்புறம் டே பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க என்ன டே சொல்கிறாங்க ஒரு செல்ஃபி எடுக்கலாமா சொல்கிறாங்க செல்ஃபி அவங்க சொல்கிறாங்க சரி ஓகே எடுக்கலாம் சொல்கிறாங்க அந்த பக்கம் நம்ம டே வராங்க ஜிம் வந்து கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் அடிக்கிறாங்க இப்போ டே வந்து ஒரு ஹேண்டு ஜிம்மில் ஹிப்பில் வச்சுட்டு க்ளோஸ் ஆகிக்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி டேவோட ஹேண்டு ஜிம்மில் அந்த ஹிப்பில் வச்சது ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு ஜிம் டே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு டே இப்போ இந்த நேரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க பார்க்க அழகாக இருக்குது ஆனால் ஜிம்மோட ஃபேஸ் அவ்வளோ ப்ளஷ்ஷாக க்யூட்டாக தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு அழகாக இருந்துருக்கோம் நம்ம டே கேப்சர் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக இருக்குது தான் நேச்சுரல் அப்படி சொல்லிட்டு மட்டும் எடுத்துக்கிறாங்க
நல்லா இருக்கு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. அது இந்த வால்பேப்பர் வைக்கிறதுக்கு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஆமாம் என்ன ஸ்க்ரீன் சேவர் வைக்கணும் ஓகேவா அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஆஃப்டர் எல்லாருக்கும் தெரியும்ல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சொல்லிட்டு நான் ஒரு மேரிட் பர்சன் சொல்லிட்டு தெரியும்ல அதுக்காக தான் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் பாதி பேர் மோஸ்ட் ஆஃப் பேருக்கு தெரியும். இருந்தாலும் கூட எனக்கு எப்போ ஒன்று பார்க்கணும்னு தோணுதோ அப்போ வந்து ஃபோட்டோ எடுத்து பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரியுங்களா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. புரியுதா நான் சொல்கிறது சொல்கிறாங்க. புரியுது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. புரிஞ்சா நல்லது வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே வராங்க. என்ன ஒரு மாதிரி பேசுகிறாரு என்னவா இருக்கும் ஜிம் பார்க்குறாங்க. அப்படி டே வந்துட்டு நீ யோசிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுது எனக்கு. நான் அப்படியே யோசிச்சுட்டே இதை சொல்லிட்டே தான் அப்படியே கீழே இறங்கி போகிறாங்க. அந்த பக்கம் ஜிம் பின்னாடி இறங்கி வந்துட்டு இருக்காங்க. சாப்பிட சொல்லி ஜிம் சாப்பிட்றாங்க. டே பார்க்குறாங்க. உங்களை பார்த்து சாப்பிட சொல்லிட்டு டே ஒரு டிஷ்யூ எடுத்துட்டு ஜிம் டிப்லாம் வைப் பண்ணி விட்றாங்க. எப்போ தான் ஹேண்டலை வைப் பண்ணிக்க வேண்டியது அப்படி டே சொல்கிறாங்க. அப்போ டிஷ்யூ எடுத்து வச்சிருக்காங்க சொல்கிறாங்க. சார் திட்டாதீங்க இப்போ என்ன பண்ணிட்டேன் நான் ஜிம் சொல்கிறேன். டே பார்க்குறாங்க. பாரு நீ இப்போ தான் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு வந்தேன் இப்போ அப்படியே வச்சாக்க இன்ஃபெக்ஷன் ஆகுதா டே தாங்க ஹேண்டை காமி சொல்லிட்டு ஹேண்டில் வைப் பண்ணி விடுறாங்க. சாப்பிட்றதுக்கு குழந்தை மாதிரி டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஒருமையாக பார்த்துக்கிறது திட்டுறது கூட பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன்னா எப்படி சாப்பிட தெரியாது அவனுக்கு வா சொல்லிட்டே தான் வந்துட்டு நானே ஃபீட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை நான் சாப்பிட சொல்லிட்டாங்க வா நான் ஃபீட் பண்ணுறாங்க வா சொல்லிட்டே தான் ஃபீட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜிம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நீ எனக்கு ஃபீட் பண்ணிட்டு அழகாக ஃபீட் பண்ணுறா உனக்கு நீ சாப்பிட்றப்ப இப்படி சாப்பிட்ற பற்றியா சொல்கிறாங்க. டிஷ்யூ உங்கள் இவ்வளோ இருக்குது ஆனால் எனக்கு ஹேண்டில் வைப் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் இந்த டிவி பார்க்குறாங்க க்யூட்டாக டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதே சொல்கிறாங்க. இப்போ டே சொல்கிறாங்க. நீ இப்படி க்யூட்டாக பேச வச்சுன்னா எப்படி திட்டுறது டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ இப்படி க்யூட்டாக பேச வச்சுன்னா எப்படி திட்டுறது சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிமின் தான் அப்போ எனக்கு திட்டாத சொல்கிறாங்க. திட்டக்கூடாது ஆனால் திட்டம் வராதுட்டு வா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. நீ தப்பெல்லாம் திட்டு தான் செய்வான்னு சொல்கிறாங்க. தப்பெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி சாப்பிட்டா சொல்கிறாங்க. நீயே பண்ணிருந்தா அப்படி ஃபியூச்சர் கிட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிட்ஸா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் கிட்ஸ் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் ஒரு மாதிரி ஆகுது அவருக்கு. பார்க்குறேன் என்ன அப்படி கேட்குறாங்கக்கா அது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை நீ ஏன் வீடாக பேசுகிறா சொல்கிறாங்க. நான் வீடாக பேசுகிறேன் நான் வீடெல்லாம் பேசலையே நான் உண்மையாக தானே சொன்னேன் சொல்கிறாங்க. உண்மையாக நடக்க போகிறது தானே சொன்னேன் ஃபியூச்சரில் என்ன நடக்க போகிறது தானே சொன்னேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்கா நீ ஜிம் டே தான் ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்காரு ஜிம் பார்த்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. இதுவே காமெடி தான் சொல்லிட்டே மனசு நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம் தான் வந்துட்டு சரி நான் சாப்பிட்டுதான் சொல்லிட்டாங்க. நானே ஃபினிஷ் பண்ணுறேன் சொல்லிட்டு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ஃபீட் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ ஜிம் தான் நானே சொல்கிறேங்க மேலே நானே சாப்பிடுவேன் சொல்லிட்டு தான் சீக்கிரமாக குயிக்காக சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஓகே போகலாமா சொல்கிறாங்க. இருங்க நான் போய்ட்டு கேஸ் ஆஃப் இருக்கேன் பார்த்துட்டு ஓடி போகிறாரு. டே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஆனால் பொறுப்பாக இருக்காரு. இப்போ ஜிம்மு கொடுக்கணும்னு ஓடி போயிட்டு எனக்கா கேஸ்லாம் ஆஃபில் இருக்கா லைட்ஸ்லாம் ஆஃபில் இருக்கா எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எல்லாம் ஆஃபில் தான் இருக்குப்பா சிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. செக் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்கிறாங்க. ஒரு பெஸ்ட்டு சனிலா தான் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு சனிலா தான் நீங்கள் வாங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் பாருங்க டீஸ் பண்ணுறேட்டே என்ன சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. இல்லையே சொல்கிறாங்க. டீஸ் தான் பண்ணுறப்போ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் போ சொல்கிறாங்க. எங்கே போக காலேஜ் தான் போகணும்னு சொல்கிறாங்க. வாங்க போகலாம் சொல்லிட்டு கூட்டு காரில் குறைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் டேவும் காரில் வந்துருக்காங்க. அப்போ ஜிம் டேட் நிறைய பேசுகிறாங்க. இப்போ டேவும் ஒரு ஜாலியாக பேச வந்துருக்காங்க. என்னடா ஆப்ஷன் நடக்கிறதா சொல்கிறாரு. இவருமே இப்படி தான் டே வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. போலாமா சொல்கிறாங்க. ஜிம் இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. போலாமா சொல்கிறாங்க. ஓகேடா டே பாய் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் பாய் யோசிச்சு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அந்த பக்கம் அவர் போயிடுறாரு. டே உன்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாரா செம்ம லவ்டா அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா டே உன் லவ் பண்ணுறாரு உனக்கு தெரியும் என்ன சொல்கிறாங்க. தெரியும் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஒன் டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. நம்ம யோசிச்சுக்கிட்ட ஆக்சுவலாக டே ஜிம் லவ் பண்ணுறாங்கன்னு ஜிம்முக்கு தெரியல ஓகேவா. அது எப்படி நடந்திருக்குனாக்க 1 fine day நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு காம்படிஷன் நடந்திருக்கும். ஒரு பாக்ஸிங் காம்படிஷன் நடந்திருக்கும். அது எங்கனாக்க இங்கே அவுட் ஆஃப் சிட்டியில் ஒரு பிளேஸில் தான் நடந்திருக்கும். அப்புறம் ஜிம்மு டேவும் போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு அந்த காம்படிஷன் அவங்க பார்த்துருப்பாங்க. ஜேகே வின் பண்ணியிருப்பாரு. ஆனால் என்னன்னாக்கா அவங்க வந்து ஜேகே அவங்கள ப்ரொமோட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னாக்கா ஜேகே ஒரு ஸ்பான்சர் இருப்பாங்க கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ ஜிம்முக்கு டேக்கு இப்போனாக்கா ஜிம்முக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர்கிட்ட போய் பேச முடியாது போயிருப்பேன். 15 days ஜிம் ஜேகே பேசாமல் இருந்திருப்பாங்க. டே எனக்கு பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. டேவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க பேச வச்சிருக்க முடியாது. அப்போ நான் டே பார்க்குறேன். சரி ஓகேவா நம்ம போகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்துன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. எனக்கு அவுட் ஆஃப் சிட்டி நான் வந்துட்டு இருக்கும்போது கார் பஞ்சர் ஆகிருக்கும். இதில் கார் பஞ்சர் ஆகிருக்கு சொல்லிட்டு டேவும் சரி ஓகே இரு சொல்லிட்டு அங்கே கேப் புக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அந்த பிளேஸ்க்கு கேப்பும் வர மாட்டேங்குது. பஸ் வசதி இல்லை. டேக் ஒரு மாதிரிக்கு எப்படா போகிறது சொல்லிட்டு அப்புறம் தான் ஒரு மெக்கானிக் அவங்க தெரிஞ்சவங்க கால் பண்ணுறாங்க. அப்போ இவருக்கு டேக் தெரிஞ்சவங்க கால் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க. சார் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பேர் சொல்கிறாங்க. சார் அங்கே போயிட்டீங்களா அவ்வளோ நாங்கள் வந்துட்டு இருக்கீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவ்வளோ நம்ம கூட்டிகிட்டு ரொம்ப கஷ்டம் சார் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச கார் நாங்கள் இருக்கோம் ஓகே நாங்கள் அனுப்புகிறோம். நீங்கள் அதில் வந்துருங்க ஓகே உங்கள் கார் நாளைக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு தரோம் சார் சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ சொல்கிறாங்க. நாங்கள் பிளேஸில் தான் இருக்கோம் ஓகே சொல்கிறாங்க. ஓகே சார் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து நாங்கள் கார் அனுப்புகிறோம் ஓகே நீங்கள் வந்துருங்க அவருக்கு எங்கள் சேஃபாக உட்காந்துக்கோங்க சார் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மு டேவும் உட்காராங்க. ஆனால் ஜிம்முக்கு செம்ம பயம் பேசி பார்க்குறப்ப டே எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறேன். எதுக்கு பயம் நான் இருக்கேன்னு உனக்கு டே சொல்கிறாங்க. இல்லை டே பயமாக இருக்குது சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சிக்கூடா சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மு டேயோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. பயப்படாத ஓகே டே இருக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மு டேயோட சொல்லி சாஞ்சிக்கிறாங்க. அப்புறமா
ஜிம் வந்துட்டு இப்பனாக்கா ஒரு ஹாஃப் வாய்ஸ் தூக்கி ஹாஃப் வாய்ஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. தூங்கலாம் இல்லாட்டி நினைக்கிறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்கிட்ட எந்த சுத்தமாக இருக்கிறாங்க. ஜிம்முக்கு தாட்டு ஃபுல்லாக ஜெயிக்கிட்டு இருந்திருக்கும். ஒரு பாய் ஃப்ரெண்டையே என்னால் பக்கத்துலேருந்து பார்க்க முடியல. எனக்கு ஒரு ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு சாதாரண காம்படிஷன் தான். அதில் வின் பண்ணதே அவரை பக்கத்தில் போக முடியல, பார்க்க முடியல. இதே நாளைக்கு ஒரு சாம்பியன்ஷிப் ஆகிட்டாருன்னா எப்படி நம்ம பக்கத்தில் போக முடியும், எப்படி நம்மளை பேச விடுவாங்களா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி பார்க்க எனக்கு நம்ம வந்துருக்கிற ஜேகேக்கு தெரியும். அப்படின்னு கூட ஏன் ஜேகே நம்மகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், ஏன் பார்க்கணும்னு நினைக்கிறேன்ற தாட்டு ஜிம்முக்கு அதே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமா நினச்சிக்கிறாங்க ஜிம் தூங்கிட்டான்னு நினச்சிக்கிட்டு இப்போ நம்ம பார்க்குறேன். உனக்கு தெரியுமா எனக்கு கூட எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியுமா, உனக்கு நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு தப்பு தான். உனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது நான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப தப்பு. அதுவும் உன்னோட பாய் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட இப்போ கம்ஃபர்டபுள் பழகிட்டு இருக்க, ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி பேசிட்டு இருக்க, உன்னை கம்ஃபர்ட் வந்து நினைக்கிறேன். அந்த டைமில் போய்ட்டு அவங்க லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதும் உன்னை லவ் பண்ணுறது பார்க்குறதுமே தப்பு தான். என்னன்னு சொல்கிறது உன்னை வந்து நான் லவ்வோட பார்க்குறதும் தப்பு, நான் உன்னை லவ் பண்ணுறதுமே தப்பு தான். என்ன சொல்ல மாட்டேன் சரியான எனக்கு இன்னும் தெரியல. எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட்டு உன்னை பார்த்தது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனை பார்த்து மட்டும் ஜேகேட் பாய் ஃப்ரெண்டை நான் பார்க்கவே இல்லை. அந்த பார்த்த செகண்டே எனக்கு பிடிச்சிச்சிடா. அது எப்படி சொல்ல தெரியல தெரியுமா, எனக்கு அவ்வளோ பிடிச்சி. நான் அவ்வளோ வருஷம் ஃபாரின்ல இருந்தேன், ஆனால் எனக்கு அங்கே யாரையும் பிடிக்கல. இங்கே வந்து அவளை பார்த்து அந்த செகண்டே எனக்கு பிடிச்சி தெரியுமா, அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். சரி 1 வீக் ஆஃபர் உன் காலேஜ் தான் வரப்போகிறேன், சர்ப்ரைஸாக இருக்கும், அது ரெண்டு பேரும் ஒன்றா பேசலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வேறு மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தாக்கா ஜேகே அவனோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு பண்ணுறான். எனக்கு நீ வேறு ஜேகே மேலே ஒரு கிரேஸாக இருக்க, என்ன பண்ணிட்டோம் எப்படி சொல்ல முடியும் சொல்லு. நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறப்போ உங்கள் லவ்வுக்கு இடையில வரதே ரொம்ப தப்பு. செகண்ட் இன்னொரு பர்சன் சொந்தமான பர்சன் எனக்கு சொந்தமான பர்சன் நினைக்கிறது ரொம்ப தப்பு. என்ன பண்ணிட்டோம். ஆனால் என்னோட மனசு கேட்க மாட்டேங்குது தெரியுமா, என் மைண்டு மனசுக்கு புரிய மாட்டேங்குது. அவன் வந்து நீ எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட மைண்டு சொல்லுது, ஆனால் என் மனசு இல்லை அவன் உனக்கு சொல்லணும்னு சொல்லுறது. என்ன பண்ணிட்டு சொல்லு. எனக்குள்ள அவ்வளோ பெயினாக இருக்குது தெரியுமா, நீ என் கூட இருந்துட மாட்டியா, நீ அழறப்பெல்லாம் உன் டேஸ்ட்டை வைப் பண்ணி விட்டணும், உனக்கு நான் இருக்குண்டா செல்லும், நான் அவன் கூடவே இருக்கேன் சொல்லிட்டு எனக்கு சொல்லணும்னு தோணும் தெரியுமா. மேபி நான் அப்படி இந்த மாதிரி ஒரு நான் அந்த மாதிரி ஒரு பாக்ஸாக இருந்தால் கூட நான் உனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பேன் தெரியுமா. எனக்கு இந்த கரியர்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் லைஃப் லாங் வரப்போது நம்மளோட லவ் தான். ஓகேவா, அப்படி பார்த்தா எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஓகே, என்ன சூஸ் பண்ண சொன்னால் என்னோட கரியரா இல்லை நீ யாரும் சூஸ் பண்ண சொன்னால் நான் ஒன்றா சூஸ் பண்ணேன். ஓகேவா, கரியர் இம்பார்ட்டன் எல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு மோர் நீ தான் இம்பார்ட்டன் தெரியுமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ரொம்ப அழகாக இருக்கு நீ பண்ணுறது, ஒவ்வொன்றும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் தெரியுமா. எனக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப ஜலஸ் பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு நீ ஜேகேக்கு மேலே இல்லை பாசமாக கிரேஸாக இருக்கேன், அதை பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஜலஸாக இருக்கும். நீ எனக்கு சொந்தமான பர்சன் தான் எப்படி பார்த்துக்கணும் தெரியுமா. இல்லைனா நான் கேர் பண்ணுவேன் சரியா, ஆனால் இதெல்லாம் நான் ஜேகேக்காக பண்ணுறேன்னு நினைக்காது சரியா. அவங்களோட ஜேகே வந்துட்டு பார்த்துக்க சொல்லியிருக்காது, நான் பார்த்துக்கணும்னு நினைக்காது. ஓகேவா, அப்புறம் என்னோட அப்பா ஃப்ரெண்டு இருக்கா பார்த்துக்கணும்னு நினைக்காது. எனக்கு ஒன்று பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஓகே, நான் லவ் பண்ணுறேன். ஓகேவா, ஐ லைக் யூ பார்ச்சிமின், ஐ லவ் யூ பார்ச்சிமின். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நான் இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறேன். எனக்கு கூட இருக்கும் போது ஆசையாக இருக்குது. நீ மோஸ்ட் ஆஃப் டைம் என் கூட தான் இருக்க, ஆனால் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் மீனிங்கே இல்லாமல் இருக்குல்ல. இவருக்கு இதுதான் மீனிங் சொல்லிட்டு எனக்கு கம்ஃபர்ட்ஸாக பார்க்குறேன் அவ்வளோதான். ஆனால் எனக்கு நீ எல்லாமாவும் நான் நினைக்கிறேன் தெரியுமா. எங்கேயும் மனசு விட்டு நீ எனக்கு சொந்தம் சொல்லிட்டே இருக்கு. ஆனால் தப்பு புரியுது. என்ன பண்ணுறது, உனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா. அதுக்காக நான் வந்துட்டு வேறு மாதிரி பார்க்க மாட்டேன். ஓகே, தப்பு. நீ ஜெயிக்கோட பாய்க்கு தான் புரியுது. நீ ஹாப்பியாக இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன். நீ ஜெயிக்க கூட ஹாப்பி தான், எனக்கு ஹாப்பி தான். ஆனால் நீ ஹார்ட்டாக சத்தியமாக ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும் தெரியுமா. என்னோட மனசு ரொம்ப உடையுது. நீ அழும்போது என்னோட ஹார்ட்டு பெயினாக இருக்குது தெரியுமா. நான் எப்படி சொல்கிறேன்னா அது புரியாது யாருக்குமே. எனக்கு கூட அவ்வளோ பிடிக்கும் ஆசை ஜெயிட்டே தான். மனசுக்கு அப்படியே சொல்லிடுறாரு. நம்ம இந்த பக்கம் ஜிம் எல்லாத்துக்கும் சொல்ல முடியறாங்க. லிசன் பண்ணிட்டு அவர் எதுவுமே கேட்டுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் ஜிம் நோட் பண்ணுறாங்க. தன்னை எப்படி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு எதனா உனக்கு அவர் துடிச்சு போயிடாரு. அதை எல்லாத்தையும் ஜிம் பார்க்குறாங்க. அப்போயே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஜிம் நினைக்கிறாங்க. அப்புறமேட்டே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரதுக்கு நம்ம ரீசனா. அப்புறமேட்டே ஒரு தள்ளி போயிடலாமா யோசிச்சாரு. அவரோடமே அவரோட தள்ளி போக முடியல. எனக்கு அவர் கம்ஃபர்ட் தான் அவர் தானே இருக்காரு, அவரோட தள்ளியும் போக முடியல. சரி ஓகே, நம்ம தெரியாமலே காமிச்சிப்போம், எப்படி நம்மளுக்கும் ஜெயிக்கும் மேரேஜ் ஆகிட்டாக்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நினைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ யோசிச்சிருக்கவே இல்லை. இப்போ ஜிம் சொல்கிறாங்க எம்ஜி பார்க்குறீங்க அப்படின்னா சொல்கிறேன். அவர் லவ் பண்ணுறாரு. எனக்கு அந்த செகண்ட் வந்துட்டு என்ன சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு சம்டைம்ஸ் ஜேகே வந்துட்டு எனக்கு கம்ஃபர்ட் சொன்னால் எனக்கு ஜெட்டே தான் இருப்பாங்களா. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி ஜேகே தேடுறதுக்கு வந்து டேவை தேட ஆரம்பிச்சிட்டேன். சரி என்னையும் அறியாமல் தேட ஆரம்பிச்சது எனக்கே தெரியும். அப்போ தான் நான் என்னையை திட்டிக்கிட்டேன். நம்ம மைண்ட் எப்படி சேஞ்சஸ் ஆகுது, ஏன் அப்படி இருக்கும், நம்ம மனசு எப்படி மாறுது. இல்லை நம்மகிட்ட நம்ம ஜேகே தான் கரெக்டாக சொல்லிட்டு ஜேகேவை எனக்கு என்னையை ஃபோர்ஸ் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. அப்புறமா கொஞ்சம் பார்க்குங்க. அப்புறம் ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சா டே மேலே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு தெரியலடா, எனக்கு அப்போவே வந்த மாதிரி இருக்குது சொல்லி என்னதுக்கு அப்போவே எனக்கு வந்த மாதிரி இருக்கா. எனக்கு டக்குன்னு ஒன்று எனக்கு டே தான் வருவாங்களா. 1 பாயிண்ட் எப்பவுமே ஜேகே எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஜேகே வரவே மாட்டானா. அப்புறம் 1 பாயிண்ட் எனக்கு நான் டே தான் வருவான் நினச்சேன். டே தான் எனக்கு வந்தா. அதுக்கப்புறம் எதிர்பார்க்கணும் டேவே என்கிட்ட வந்துடுவான். அப்புறம் நானே டே தான் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஜிம் சொல்கிறாங்க. இப்போ எம்ஜி பார்க்குறேன் நல்லா சொல்கிறதுக்கு. ஆமாம், எனக்கு ஃபீலிங்ஸை சொல்லக்கூட தெரியல. அது எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆனிச்சு, இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஜிம் சொல்கிறாங்க. எம்ஜி பார்க்குறான். எங்கே ஜேகே வந்து விட்டு போனாரோ, எங்கெல்லாம் நான் தவிர்த்து விட்டாரோ அந்த இடத்துலலாம் அவர் கம்ஃபர்ட் சொன்னால் என்ன தான். ஓகேவா, அதான் ரீசன் அப்படி சொல்லிட்டு எம்ஜி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன். ஆமாம், உனக்கு டே தான் கரெக்ட். ஓகே, டேக்கு நீ தான் இப்போ ஒரு ஹஸ்பண்ட். ஓகேவா, நீ தாராளமாக லவ் பண்ண சரியா சொல்கிறாங்க. அதை சொல்லி தாராளமாக லவ் பண்ண. ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. புரியுது.
இப்போ நான் டேக்கிட்ட வந்து லவ் சொன்னால் சொல்கிறாங்க, இப்போயும் சொல்லாத வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரிடா சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ லவ் பண்ணுறது பொறுமையாக சொல்லு, அதுக்கப்புறம் லைஃப் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே வா சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் கிளாஸ் ரூம் போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம டிவி பார்க்குறாங்க. எப்போடா என் ஜிம்மில் மாதம் லவ் சொல்லுவான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் ஆசையாக இருக்குது. சரி ஓகே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் போகிறாரு. டேஸ் அழகாக போயிட்டுருக்கு. டேஸ் போகிறது தெரியல. அப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம்மிட்டு எதிர வீட்டில் இருக்காங்க. அப்புறம் ஜிம்மில் மூவி பார்த்துட்டு இருக்காங்க. நான் இப்படினாக்கா ஒரு ரொமான்டிக் மூவி தான். நம்ம டே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க லேப்டாப்பில். அப்போ டே சொல்கிறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க, அதை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க, நீ சேஞ்ச் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன் ஏன் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு டிஸ்டாக்டாக இருக்குது சரியா சொல்கிறாங்க. எதுக்கு உங்களுக்கு டிஸ்டாக் ஆகுது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறவங்க சொன்னால் புரியாது ஓகேவா, நீ வந்துட்டு சேஞ்ச் பண்ணு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குறேன் டேவும் ஜிம் பார்க்க ஒரே சாப்பிட உட்காந்துருக்காங்க. ஜிம் பண்ணிக்க ட்ரெஸ்ஸும் அந்த சாங்குக்கும் ஜிம் டே ஜிம் பார்க்குறப்போ அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸாக இருக்குது. அதை வந்து சொல்லக்கூட முடியல. அவர் அப்படியே கொண்டிருக்காங்க. அதான் அப்படி சொல்கிறாரு. ஜிம்முக்கு புரியல. ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பாருங்க எனக்கு சாங் பிடிக்க வைக்க நான் கேட்பா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ப்ளீஸ் ஜிம்முக்கு பாரு சாங்கை சேஞ்ச் பண்ண ஓகே சொல்கிறாங்க. நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன், என்ன பண்ணுவீங்க ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, பாரு ஜிம் சொல்கிறாங்க. ஏன் டிஸ்டாக் ஆகுது, ஜிம் கிட்ட வராங்க. அப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஏன் டிஸ்டாக் ஆகுது ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் அந்த லேப்டாப் வாங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு டே லேப்டாப் உட்காடுறாங்க. ஜிம் ஃபன் பண்ணி விளையாட்ட தான் பண்ணியிருப்பாரு. போய் லேப்டாப் உட்காடுறாங்க. டே பார்க்குறாங்க, அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன அப்படி கேட்குறாங்க. அப்புறம் ஜிம் இப்படினாக்கா ஒரு இன்சைட் ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் ஒரு இப்படினாக்கா ஒரு டிரான்ஸ்பரண்டாக டிஷர்ட் போட்டு மேலே வந்து இப்படினாக்கா ஒரு இந்த ஸ்வெட்டர் டைப்பில் ஒரு டிஷர்ட் போட்டு பாரு ஓகேவா. ரெண்டுமே ஒரே ஒரு ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸ்வெட்டர் டைப் போட்டுருப்பாரு. அந்த ஓப்பன் போட்டு இருக்கும். ஓப்பனாக போட்டு பாரு பட்டன் க்ளோஸ் ஆகிருக்காது. போட்டு ஒரு பிளாக் கலர் குட்டியும் ஷார்ட்ஸ் போட்டு அவர் டேபிள் லேப்பில் உட்காந்துருக்காங்க. அவர் ஹேர் வந்து ஒரு லைட் கோல்டன் கலரில் கொஞ்சம் அந்த நேப் வரைக்கும் அந்த ஹேர் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க. ஜிம் இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறேன். என்ன ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, இங்கே பாரு நான் இப்போ சொல்கிறேன் நீ சாங்கை சேஞ்ச் பண்ணு சொல்கிறாங்க. நான் ஏன் சேஞ்ச் பண்ணணும், இது ஏன் வீடு தானே சொல்கிறாங்க. ஆமாம் வீடு தான் சொல்கிறாங்க. அப்போ நான் டிவி பார்க்க எனக்கு உரிமை இல்லையா சொல்கிறாங்க. அவங்க டிவி பார்க்க உரிமையில சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் என்ன வேறு என்ன ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, நான் எப்படி சொல்லுவேன் இங்கே பாரு ஜிம் தயவு செஞ்சு அதை சேஞ்ச் பண்ணு சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. டே அட்டன் பண்ணி பார்க்குறாங்க. சாங்கோட அந்த ஒரு வாய்ஸ் வந்துட்டு அந்த சாங்குக்கும் அந்த பிஜிஎம் மற்றபடி ஜிம் இப்படி பார்க்குறதும் டேக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டு ஜிம்மி பார்த்துருக்காங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் நான் பொறுப்பில் விட்டு சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே ஜிம்மி கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த மட்டும் ஜிம் விட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஜிம்முக்கு பயங்கர ஷாக்கு. ஜிம் டேவ் பார்க்குறாங்க. இப்போ டே வந்துட்டு எதுவுமே சொல்லலை. அவர் பாட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜிம்மின்னு ஒரு செகண்ட் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ஸ்டன் ஆகிருப்பார். ஒரு மாதிரி ஆகிருப்பார். ஒரு மாதிரி ஷாக்கு சர்ப்ரைஸ் தான். அப்போது கொஞ்சம் நிமிஷத்துலேயே அவர் என்ன பண்ணாக்க ரியாலிட்டிக்கு வந்துட்டு அவரோட 2 ஹேண்டையும் ஜிம்மோட டேவோட ஹெட்டுக்கிட்ட வைக்கிறாங்க. வச்சுட்டு கொஞ்சம் கிரிப் பண்ணி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக ரொம்ப நேரம் 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஒரு ஹெவி பிரீத் வாங்க. ஜிம் இப்போ என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு டேவோட லேப்டாப் வச்சுட்டாங்க. ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் டே தான் ஜிம் நின்று சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க நிற்க மாட்டேன். ஜிம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் நின்று ஜிம்மின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் கூப்பிட்றாங்க. ஜிம் வந்து ஒழிக்கிறதாவே இல்லை, ஓடிட்டே இருக்காரு. இப்போ டே ஜிம்மில் ஓடிட்டு இருக்காங்க. 2 பேர் ரொம்ப நேரம் ஓடி இருப்பாங்க. ஒரு ஃபைனல் பிளேஸில் நம்ம ஜிம் வந்து பின்னாயிறாங்க. ரொம்ப நேரம் ஓட்டினாலும் பிரீத் வாங்குது. ஜிம் வந்து ஒரு வாலில் பின்னாகிறாங்க. அது ஒரு ரூமில் தான், அது ஒரு ஸ்டோர் ரூமில் ஓகேவா. அந்த ஸ்டோர் ரூம் டோர் ஓப்பன் வந்துருக்கும். அங்கே தான் ஜிம் போய்ட்டு பின்னாயிறாங்க. இப்போ நம்ம டேப்போ அவ்வளோ டோர் லாக் பண்ணுறாங்க. அந்த ரூம் இப்படினாக்கா லைக் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். எனக்கு விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டேவும் அந்த இடத்துல கொண்டு அப்படியே ஜிம்மில் வந்து பின் பண்ணுறாங்க. நின்றுட்டுருக்காங்க. 2 பேரும் பின் பண்ணி இந்த பக்கம் அந்த ஜிம்மோட ஹார்ட் பிரீத் நம்ம டே மேலே டச் ஆகிட்டு இருக்குது. இந்த பக்கம் டேவோட ஹார்ட் பிரீத் ஜிம் மேலே டச் ஆகிட்டு இருக்குது. 2 பேரும் ஹெவி பிரீத் வாங்கிட்டு இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போ ஜிம் டேவி பார்த்துட்டு இருக்காங்க. பொறுப்பு 2 பேர் மாறி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மி தான் இங்கே பாருட்டே ஏன் இப்படி பார்க்குறா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் பார்க்கக்கூடாது கேட்குறாங்க. அது சொல்கிறேன் ஏன் பார்க்கக்கூடாது டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு நீங்கள் கேட்ட பூசுட்டு எனக்கு பிரீத் வாங்கிட்டு இருக்க சொல்கிறாங்க. அதான் தெரியுது டே சொல்கிறாங்க. இப்போ டேக்கு சேம் வந்துட்டு அது மாதிரி தான் இருக்குது. அங்கே பாரு வீட்டுக்கு வெளில போகலாம். வெளில போயிட்டு நம்ம தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகலாம். ஓகே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க வேண்டாம் சொல்கிறாங்க. அங்கே பாட்டு இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸ்வெட் ஆகும் போல ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஸ்வெட் ஆகட்டும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஸ்வெட் ஆகட்டும் அப்போ சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம டே நோட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி இப்படினாக்கா ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சு ஒரு நெக்கு அந்த நேப் ஃபுல்லாகவே எடுக்கலாம். நல்லா வெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ டே பார்க்குறாங்க. அந்த ஸ்வெட்டரை பார்க்கறதுக்கு நம்ம ஜிம் இன்னும் அழகாக ஒரு ஹாட்டாக தெரியாது. ஓடி வந்து பிரீத் வாங்குறது அப்போ ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம டே ஜிம்மி பார்க்குறப்போ டெம்ப்ட் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு இப்படி பார்க்குறா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. பார்த்து தெரியல சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பாரு டே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு தெரியும் ஓகே. நான் லவ் பண்ண சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே. நான் உங்களை பார்க்குற விதம் உங்களுக்கு கேர் பண்ணுற விதம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா தெரியாம மட்டும் போய் சொல்கிறீங்க ஓகே. நீங்கள் லவ் பண்ணுறீங்க சொல்லிட்டு என்னால் தெரியும் ஓகேவா. நீ பொறுமையாக சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ண ஓகே. நீ இது வரைக்கும் சொல்ல முடியாது. நீ எப்போ சொல்லுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வெயிட் பண்ண முடியாது ஓகே. நானும் ஒரு ஆரோக்கியம் தானே. நானும் எவ்வளோ வெயிட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நானும் ஒரு ஆரோக்கியம் தானே. நானும் பாவம் இல்லையா. எனக்குள்ள ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
அது அது சொல்கிறாங்க பாரு, எனக்கு ஒரு பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உனக்கே தெரியும். இது வரைக்கும் நான் ஃபிசிக்கலாக அப்ரோச் பண்ண நினச்சது இல்லை. எனக்கு வெயிட் பண்ணுறேன்னு தான் நினச்சேன், வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் சாங்கை சேஞ்ச் பண்ணி சொன்னேன், ஓகேவா? நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட. ஸோ இப்போ நான் சொல்கிறேங்க, ஸோ இப்போ நீங்கள் தான் சொல்கிறாங்க, நான் ஒரு ஃபார்முக்கு வந்துட்டேன் சொல்கிறாங்க. சொல்கிறேன், நான் ஒரு ஃபார்முக்கு வந்துட்டேன், ஓகேவா? ஸோ நீ எனக்கு இப்போது சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு இப்போது சொல்கிறாங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறியா? சல்லாலாட்டே சொல்கிறாங்க. டே இப்படி பேசாத டேஜின்னு சொல்கிறாங்க. பார்க்குறீங்க பேசக்கூடாது சொல்கிறாங்க. வேணாட்டே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு தான் உங்களுக்கு பேசுகிறான்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு பேசக்கூட தப்பு வச்சுன்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க தப்பு அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டாங்க. கேட்டு பேசாதே தப்பு எட்ட போச்சுன்னு சொல்கிறாங்க. பட்டே தான் அதுக்கெலாம் வாய்ப்பில்லை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அதுக்கெலாம் வாய்ப்பில்லை சொல்கிறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணுமே சொல்கிறாங்க. இன்னும் அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்லிட்டே கிட்ட வராங்க. வேணாட்டே சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டே கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணவே இல்லை, அப்படி அமைதிருக்காங்க. அப்படி ஹார்ட் பீட் ஃபுல்லாக ஜிம் டச் ஆகிட்டே இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. கிஸ் பண்ண முடியாது, எதுக்கு அமைதியாக நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் இப்படி டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு ஹார்ட் பீட் மட்டும் தான் பட்டு இருக்க தவிர அவர் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்படி தான் என்ன அர்த்தம்? ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் ஒரு கடத்துக்கு மேலே அவருக்கு டென்ஷன் ஆகிடுது. ஜிம் பார்க்குறாங்க. கிஸ் பண்ணுங்க, எனக்கு பண்ணாமல் எட்ட போங்க, எதுக்கு புரிஞ்சுக்கிங்க ஜிம் கேட்குறாங்க. பார்க்குறாங்க. அப்படியா ஏன் சாருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றும் வேணாம், நான் சும்மா கேட்டேன். ஜிம் சொல்கிறேன். பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு உங்கள் ஹார்ட் பீட்டை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அப்போ எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் சேஞ்சஸ் ஆகாதா? ஜிம் கேட்குறாங்க. பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஏதோ அவர் ஹேண்ட் ஜிம்மில் ஹிப்பில் வைக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஹிப்பில் கை வச்சு டப் பண்ணுறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. வேண்டாவா? வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லையே, அது புக்ஸ் தான் வேணும்னு சொல்லுது, ஆனால் கண்ணு வேணும்னு சொல்கிறாங்க. இல்லையே அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. நிஜமா ஜிம் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியா தான் க்ளோஸாக போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ நேரம் பேசிட்டே இருப்பா ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறேன். என்ன சொல்லி எவ்வளோ நேரம் பேசிட்டே இருப்பா ஜிம் பேர் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேக்கு செம ஹாப்பி பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கடத்துக்கு மேலே பண்ணாங்க. ஜிம் லைட்டாக கொஞ்சம் கீழே டவுன் பண்ண வைக்கிறாங்க. இப்போ ஜிம் கீழே டவுன் ஆகுறாங்க. அங்கே மேட்ரஸ் கூட இல்லைப்பா, அந்த பக்கம் நம்ம தான் வந்துட்டு இப்போ ஜிம்மில் வர வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ ஹாட்டாக இருக்குது அந்த ரூம், அவ்வளோ ஹாட்டாக ஒரு மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. இது ஸ்டோர் ரூமுங்க, இங்கே இவ்வளோ ஹாட்டாக இருக்குது தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஹாட்டாக தானே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃப்ளோர் இது சொல்கிறாங்க. நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. ஜிம் சொல்லிட்டே அடிக்கிறாங்க. என்ன பவுடர் கூட பேசிட்டு இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. நான் பவுடரா சொல்கிறேன், நீ பவுடர் தான் பின்ன இங்கே பாரு இந்த பிளேஸ்லையா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. நல்லாயிருக்கும் அப்போ சொல்கிறாங்க. எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நீ இப்போ இந்த மாதிரி பேசுகிற சொல்கிறாங்க. இந்த ரூம் வந்து கூட பேசுகிற, இதே இப்போ நம்ம நார்மல் பெட்ரூமில் தான் நீ பேசிருக்க மாட்டேன் சரியா? ஸோ எனக்கு இந்த பிளேஸ் தான் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா? அப்போ ட்ரெஸ் ரூம் பண்ணிட்டு ஹாட்டாக இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் கூலாக இருக்கலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணுறேன், மணி ஹென்ஸ் அதெல்லாம் கரெக்டாக ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ நான் ஜிம் பார்க்குறேன். ஜிம்மில் டாக்டர் பாட்டு பார்க்குறாங்க. ஏன் பார்க்குற ஜிம் கேட்குறேன். பார்க்குறேன். அதுவா என் ஒய்ஃபு பார்க்குறது தப்பா சொல்கிறாங்க. நீ இப்படிலாம் பேசுவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்க்குறாங்க. பேசுவேன் உங்கள்கிட்ட மட்டும் பேசுவேன், ஏன் உங்கள்கிட்ட பேசக்கூடாதா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்னோடய ஒய்ஃப் கிட்ட மட்டும் தான் நான் நல்லா இருக்க முடியும் ஓகேவா? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்படிலாம் இருக்கேன்னு அவங்களாம் தெரியும் ஓகேவா? வேறு யாருக்கிட்டும் பேசவும் மாட்டேன், என்னால் அப்படி பேச முடியாது ஓகே? அந்த மாதிரி அந்த மாதிரி பேசுகிற பையன் நான் இல்லை ஓகேவா? நான் உங்ககிட்ட மட்டும் தான் நல்லா இருக்கேன் ஓகேவா? என்னோட எல்லா சைடும் உன்ட்ட காட்டுவோம் சரி, என் அஷேம்டான ஒரு சைடு உன்ட்ட காட்டுவேன் ஓகேவா? எனக்கு கியூட்னஸ், எனக்கு கோவம் எல்லாத்தையும் உன்ட்ட காட்ட முடியும். எனக்கு கோவத்தை காட்ட மாட்டேன், எனக்கு கோவம் அதிகமாக வராது ஓகேவா? ஆனால் என்னை எல்லா சைடும் உன்ட்ட காமிக்க ஆசைப்படுறேன் ஓகேவா? சொல்கிறேன். என்னை பற்றி முழுக்க நீ தெரிஞ்சுக்கணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு நீ தெரிஞ்சுக்கணும் ஓகேவா? ஸோ ஜிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டே தான் ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் ஓகேவா? சொல்லிட்டு ஜிம்மில் ஹேண்டை பின் பண்ணுறாங்க. எதுக்கு ஹேண்டை பின் பண்ணுற ஜிம் கேட்குறாங்க. பார்க்குறாங்க. அப்போ தான் நீ அமைதியாக இருப்பா சொல்கிறாங்க. அது சரி அப்போ தான் அமைதியாக இருப்பா சொல்லிட்டே தான் ஜிம்மில் ரெண்டு ஹேண்டை பின் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹேண்டை விட்டுட்டே ஜிம் சொல்லிட்டு பார்க்குறேன். ஹேண்டை விட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் ஹேண்ட் விட்டுறாங்க. அப்புறம் ஜிம் ஷர்ட்டை வின் பண்ணிட்டு அவர் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேருக்கு நான் போயிருக்கோம். ஒரு 4 hours ஆகுது. அங்கேயே ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் அம்சம் ரொம்ப பதிச்சுட்டே எனக்கு எதிராக 1000 சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. மூச்சு விடுப்புல தெரியுமா ரொம்ப இருக்கமாக இருக்குட்டே சொல்கிறாங்க. பாரு அது ரொம்ப வெட்டாக இருக்கும், எனக்கு அம்சம் இருக்கும்போது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஓகே அவ்வளோதான் ஸ்டே தான். இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன். வீட்டில் சொல்கிறாங்க. யாரும் இல்லை நம்ம தான் இருக்கோம் சொல்கிறாங்க. இந்த பேருக்கு மாதிரி ஆஃபர் இருக்குட்டே அதே சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஓகே ஸ்டே போயிட்டு ஒரு பிளாங்கெட் எடுத்துட்டு வாசிட்டாரா அந்த பிளாங்கெட்டை அவங்கள ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்போ 2 பேரும் குளிக்க தான் செய்கிறாங்க. டேடாக குளிக்க வச்சுடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கஷ்மீரா லீடு பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஏன் இப்போ 4 hours வந்தவங்க எப்போ சொல்கிறாங்க. அது அப்போ ஓகே அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ அஷேம்டாக இருக்காது ஓகேவா? நான் அவங்களுக்கு இப்படி இருப்பேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ரொம்ப மோசம் ஜிம் அடிக்கிறாங்க. பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி உனக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. இல்லைடா அவன் போட்டு விழுந்துட்டு நீ சொல்கிறேன்னா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். நீ ஹஸ்பண்ட் தெரியல நம்ம ஒய்ஃப் தானே செகண்ட் ஃபோர்ஸ் பண்ண எடுக்கல ஓகேவா? எனக்கு விருப்பப்பட்டு தான் நான் கொடுத்தேன் ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க.
உனக்கு தெரிஞ்சிருக்கேன் நான் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு அப்புறம் இருக்காங்க இப்போ கேட்குறா ஜிம் கேட்குறாங்க அது ப்ளே பார்க்குறேன் இல்லை அது நிலையில் ஐ லவ்னு சொல்லி சொல்கிறேன் ஜிம் பார்க்குறேங்க்கா அது சொல்லிட்டாங்க லவ்னு சொல்லவே இல்லை சொல்கிறேன் ஜிம் பார்க்குறேங்க சரி ஓகே லவ்னு சொல்லிட்டாங்க என்னதான் சரி ஓகே லவ்னு சொல்கிறேன் ஸ்ட்ராங்காக சரியா சொல்கிறாங்க ஸ்ட்ராங்காக அடித்து சொல்லவா சரி ஜிம் கேட்குறாங்க டே பண்ணுறாங்க அடி பார்க்கலாம் அடி சொல்கிறாங்க பட் ஜிம் கொஞ்சம் கூட யோசிக்காம டேவோட செஸ்ட்டில் லைட்டாக ஒரு டேப் பண்ணிட்டு லவ் யூ சொல்லிட்டாங்க டே பார்க்குறீங்க அப்படியா சொல்லிட்டாங்க இப்போ டே பார்க்குறேன் நான் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு தான் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு லவ் யூ டே சொல்லிட்டாங்க ஜிம்முக்கு ஹாப்பியாக இருந்துக்கும் ஹக் பண்ணிக்கிறாங்க நீங்கள் ஹாப்பி தானே சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு தான் நடக்க முடியுமான்னு எல்லாம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அந்த கவுண்ட் பண்ணலடா டே சொல்கிறாங்க என்ன அந்த கவுண்ட் பண்ணல ஓகேவா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன் ஓ இதுவே இப்படி ஆசைட்டாங்க டே பார்க்குறேங்க இன்னைக்கு மட்டும் தான் அப்படி இருக்கும் ஓகேவா நாளைக்கு சரியாயிடுவா டே கூட்டிட்டு போகிறாங்க போயிட்டு ஹேரை வைப் பண்ணி விட்டுட்டு ஆனால் ப்ரெஸ் இப்படி படுத்துறாங்க அது பக்கம் டே பார்க்குறாங்க ஓகே போயிட்டு என்னோட ஒர்க் கண்டினியூ பண்ணவா சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க இந்த ஹஸ்பண்ட்னாலே இப்படி தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஹஸ்பண்ட்னா இப்படி தான் அவங்க ஒர்க் முடிஞ்சா பெஞ்ச் போயிடுவாங்க சொல்கிறாங்க அந்த பக்கம் டே பார்க்குறாங்க அப்படியா ஸ்டேக்கிட்ட வராங்க வேறு என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்போ என்ன தூங்க வைக்கிறேன் சொல்கிறாங்க தூங்க வைக்கணும் அவ்வளோ தானே அப்படி சொல்லுங்க சரியா சொன்னாலும் தெரியும் டே வைப்போம் நான் அவரோட பக்கத்துலேயே கூச்சிப்பட வரும்போது ஷை ஆகிட்டே இருப்பேன் சொல்லிட்டு தான் போகலான்னு நினச்சேன் ஓகேவா நீ இருக்க சொன்ன இருக்க மாட்டேன் அட்டே கேட்குறாங்க ஒர்க்கோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீ தான் ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம்மோட ஹேர் ஒரு மாதிரி ரப் பண்ணி விட்டுருக்காங்க தூங்க சொல்லி ஜிம் பார்க்குறாங்க எனக்கு ஒரு ஹக் பண்ணி தூங்கணும்னு சொல்கிறாங்க ஹக் பண்ணி தூங்கணும் அப்படி தானே இப்போ டே தான் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ஹக் பண்ணிட்டு தூங்க சொல்கிறாங்க அந்த பக்கம் ஜிம் டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஹக் பண்ணி ரொம்ப நிம்மதி தூங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பக்கம் டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க நீ உனக்கு என்ன பிரச்சனை ஓப்பனாக கேள்வி ஓகே இதை பண்ணுங்க டே போயிருங்கன்னு சொல்லி ஓகே எனக்கு என்ன சொன்ன பண்ண ஓகேவா டே தான் ஹக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் டே பார்க்குறாங்க ஜிம் நல்லா தூங்கிட்டா ஸ்னோரிங் சவுண்டு கேட்குது இப்போ டே பார்க்குறேன் ஓகே இப்போ அது எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பார்த்து டே தான் அழகாக பேக்கெல்லாம் கவர் பண்ணிட்டு ஃபோட்டோ கிஸ் பண்ணிட்டு கே வந்துடுறாரு வந்துட்டு ஒர்க் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் நைட் தான் டே வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவருமே குக் பண்ண முடியல டயர்டாக இருக்க சொல்லிட்டு அவருக்கு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி இருக்குங்க ஆஃபீஸ் ஒர்க் வந்துருக்கும் அந்த ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு அப்படி ஃபுட்டு ஆர்டர் பண்ணி பட்டு சாப்பிட்றாங்க நம்ம டே ஜிம் பார்க்குறாங்க ஜிம் பார்க்க எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க டே ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அதுவா அது சொல்கிறாங்க எனக்கு கிஸ் வேணும்னு சொல்கிறேன் ஜிம் பார்க்குறாங்க கீஸ் தானே சாப்பிட்றதுக்கு அப்படி தரேன் சரியா சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க ஓகே சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டு முடிக்கிறாங்க எனக்கு மில்க் ரெடி பண்ணி தாங்க சொல்கிறாங்க இப்போ டே ஓகே சொல்லிட்டு மில்க் ரெடி பண்ணி தராங்க இந்த குடி சொல்கிறாங்க இப்போ ஜிம் எல்லாத்துக்குமே குடிச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அதே சாங் மறுபடியும் ஓடுத்து இப்போ டே பார்க்குறாங்க ஜிம் இங்கே பாரு சொல்கிறாங்க இல்லை மாற்றிட்டேன் ஜிம் டெக்னிக் சாங் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போ டே சிரிக்கிறாரு இங்கே பாரு அது சொல்லிட்டாங்க வேண்டாம் விட நான் மாற்றிட்டேன் விட்டுவா இன்னைக்கு சாங் அகைன் வேணாம் ஜிம் சொல்லிட்டாங்க டேக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இங்கே பாரு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் டோ சொல்லிட்டாங்க இல்லை அது சொல்லிட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்லலாம் ஓகேவா நான் சொன்னேன் நம்மகிட்ட டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுன்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க அது எனக்கு அப்படி புரியல தெரியுமா சொல்கிறாங்க அப்படியா புரியாமல் தான் லேப்டாப் உட்காந்து டீஸ் பண்ணியா சொல்கிறாங்க சும்மா தான் கேட்ட சரியா சொல்கிறாங்க அப்படின்னு தெரியும் ஓகேவா எனக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க ஏன் அந்த சாங் ஏதாவது வீக்னஸ் இருக்கா கேட்குறீங்க சாங் வீக்னஸ் இல்லை அப்புறம் சொல்கிறாங்க என் ஒய்ஃப் தான் வீக்னஸ் டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அப்படியா சொல்கிறாங்க ஜிம் ஒருத்தர் சைட் கொஞ்சிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணிட்டு இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிடுச்சிருக்கு ஒரு 2 months ஆஃப்டர் தண்டா இந்த மாதிரி ஜிம்முக்கு ஃபைனல் செகண்ட் வந்து எக்ஸாம் அப்போ ப்ரிப்பேர் ஆகும்னு சொல்லிட்டு அவர் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காரு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாங்க ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க டே சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீ வீட்டில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ண சரி ஸ்டடிஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க ஓகே சொல்லிட்டாங்க எனக்கு ஜிம்முக்கு வீட்டில் இருந்தாங்க ஓகே சாட்டர்டே தான் ஜிம் வீட்டில் இருக்காங்க இப்போ நம்ம டே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப லேஸாக இருக்குது என்ன பண்ணலாம் ஜிம் பார்க்குறாங்க வீட்டில் இருந்து அங்கங்கே லேஸாக இருக்குது க்ளீன் பண்ணலாம் இதெல்லாம் எனக்கு வந்து க்ளீன் பண்ணுற மூட் இல்லை ஜிம்மில் படுத்துக்கிறாங்க சோஃபாவில் அவ்வளோ சோஃபா படுத்துட்டு டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த சாங் கேட்ட தூங்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ வீட்டை டோர் பண்ணி ப்ரெஸ் ஆகிடுச்சு இப்போ ஜிம் பார்க்குறாங்க கேட்டே வந்திருப்பாங்களோ ஜிம் ஓடி போய் டோர் பண்ணி பார்த்துருக்காங்க அங்கே ஒரு பாஸ் நிற்கிறாங்க அம்மா ஜிம் சொல்கிறாங்க இப்போ ஜிம்மில் வந்துட்டு உள்ள வராங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க அம்மா உள்ளே வாங்க சொல்கிறாங்க அந்த பக்கம் ஜிம் வராரு அதை சுட்டு சொல்லிட்டுருக்காரு இப்போ ஜிம் பார்க்குறாங்க அம்மா எதுவும் சடனாக வந்துருக்கீங்க அப்பா எங்கே கேட்குறாங்க அதுவா நான் சொல்கிறவா உட்கார சொல்கிறேன் ஜிம் உட்காராங்க இப்போ நம்ம ஜெனஸ் வீட்டை சுற்றி பார்க்கணும் பார்த்தா வீடு மெஸ்ஸாக இருக்குது என்னடா வீடு மெஸ்ஸாக இருக்குது சொல்கிறாங்க அம்மா எனக்கு ரொம்ப லேஸாக இருக்குமா அதில் எதுவும் பண்ணல சொல்கிறாங்க அப்படியா மெய்டாண்டிலாம் சொல்கிறாங்க அம்மா மெய்டாண்டிலாம் அங்கே வேணாம்னு சொல்கிறாங்க அப்படியா ஆமாம் நானும் டே மட்டும் தான் இருப்போம் அதை மெய்டாண்டிலாம் வேணாம்னு சொல்கிறாங்க பட் ஜின்னு பார்க்குறேன் ஓகே நான் போய் க்ளீன் பண்ணுறேன் சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க இரு நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் ஓகே அது ஜின்னு போயிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க வீட்டை ரொம்ப அழகாக கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தா வீடு பல இருக்கு இப்போ ஜிம் பார்க்குறாங்க வாவுமா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சூப்பராக இருக்குமா நானும் க்ளீன் பண்ணுவேன் ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா ஜிம் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க சரி ஓகே எடுத்தாங்க நான் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க ஜிம்மில் சரி உட்காருங்க சடனாக வந்திருக்கீங்க நான் காஃபி போடுவா டீ போடவா சொல்கிறாங்க என் பையனுக்கு போட தெரியுமா சொல்கிறாங்க நான் போடுறேன் எனக்கு டேஸ்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன் போடவா ஜூஸ் போட்டு தரவா ஜிம் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணா உட்கார சொல்லி உட்காராங்கன்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க நான் 1 வீக் இருக்க பிறகு சொல்கிறேன் 1 வீக் ஆகாமல் நான் 1 வீக் இருக்க பிறகு சரியா சொல்கிறாங்க என்னமோ சடனாக சொல்கிறீங்க புரியலையே சொல்கிறாங்க அது ஒன்றுடா அவன் தங்கச்சி ஜீனா இருக்கல ஆமாம் அவளுக்கு டூர் போயிருக்கா சொல்கிறாங்க டூர் ஆமாம் காலேஜ் டூர் கூட்டிட்டு போயிருக்காங்க போயிருக்கா அவன் அப்பா வந்துட்டு பிஸ்னஸ் விஷயமா மீட்டிங் ஃபாரின் போயிருக்காரு சொல்கிறாங்க அப்படியே ஆமாம் அப்படியே எங்கள் டேவோட அம்மாவும் பார்த்துலாம் சொல்லியிருக்காரு சொல்கிறாங்க அப்படியே அப்பா என்கிட்ட சொல்ல போயிட்டா சொல்லிட்டாங்க நீ கொஞ்சம் பிஸியாக இருக்கியா சரி வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அப்போ நான் தனியாக தானே இருக்காங்க மெய்டெலாம் இருக்காங்க இருந்தாலும் கூட தனியாக இருப்பேனா அப்புறம் யோசிச்சேன் எப்படின்னு டே ஒர்க் போயிட்டாங்கன்னா நீ தனியாக தானே இருக்கா சொல்லிட்டாங்க ஆமாம்
இந்த வீக் கூட எனக்கு காலேஜ் லீவு சொல்கிறாங்க. அப்படியா இந்த வீக் கூட எனக்கு காலேஜ் லீவு சொல்கிறாங்க. அதான் சரி இங்கே வந்தாக்கா உனக்கு துணையாக உன் கூட இருக்கலாமே, செகண்ட் வந்துட்டு உங்களையும் பார்த்துக்கன்னு சொல்லி வந்தேன். சரி ஜின்னு சொல்கிறாங்க, ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு அம்மா, எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஜிம்மு ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அண்ணா இருக்காங்க, எந்த ஒர்க்கும் பரவாயில்ல, நான் பண்ணிக்கிறேன், ஓகே நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க சரியா. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறேங்க, அச்சோ என் பையன் சொல்கிறது போதுண்டா, நான் ஒர்க் பண்ண மாட்டேன், என் பையன் கொடுத்துறாம யார் கொடுத்து போகிறான் அப்படி சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஜின்னுக்கிட்ட ஜாலியாக பேசுகிறாங்க. டைம் போட தெரியல, அவங்க அம்மா வந்து பேச ஆரம்பிச்சது. அவங்க அம்மா இப்படி தான் அவங்க ரிலேட்டிவ்ஸ் பற்றி காசுலாம் பேசிருப்பாங்க. அதில் ஜிம் பார்க்குங்க, அப்படியா ஜிம் கேட்டிருக்காங்க. ஆமாம் அவங்க தெரியுமா சொல்லிட்டு இந்த ஆண்டி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் அதெல்லாம் கேட்டு உட்காந்துருக்காங்க. அவர்கிட்ட இன்னைக்கு டைம் போட தெரியல, அவர் டேக்கு டெக்ஸ்ட்டும் கால் பண்ணவே இல்லை. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க ஆஃபீஸில் என்ன ஒரு கால் டெக்ஸ்ட் கூட பண்ணல, இதான் பண்ணிகிட்டே இருப்பாங்க நேரம் எதுவுமே பண்ணல. என்ன சார் நீங்கள் அவ்வளோ பிஸியாக படிச்சுட்டு இருக்கோம், அப்புறம் படிக்க மாட்டானே கொஞ்சம் நேரம் படிப்பான், அதுக்கப்புறம் புக்ஸ் வந்துட்டு ஃபேஸில் வச்சு அப்படி தூங்கிடுவான். டே பார்த்துட்டு இருக்காங்க, படிச்சுட்டே இருப்பான், புக்ஸ் வந்து ஃபேஸில் கவர் பண்ணிட்டு தூங்கிடுவான். அப்படி தானே பண்ணுவான். இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பான் டே பார்த்து சார் ஓகே வீட்டில் போயிருக்கு சொல்லிட்டு அப்படியே ஒர்க் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ஈவினிங் டைம் 7 o'clock ஆகுது. இப்போ ஜின்னு பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குங்க, அம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா சொல்லிட்டாங்க. இன்னும் தங்க அப்போ நீ இப்போ டே வர டைம் தானே போய் ஃப்ரெஷ்ஷாக போய் சரியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க டே வர டைம் போ, நீ போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்கார வைக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க, ஓகேம்மா ஜிம் போய்ட்டு ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக மேக்கப் டச்சப்லாம் பண்ணிட்டு கீழே வராங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம் நேரம் சாங் ஆன் பண்ணி விட சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு ஜிம் இந்த சாங் ஆன் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம் நான் கிச்சனுக்கு வர ஹெல்ப் பண்ணுவா வேணும் அங்கேயே உட்கார சரியாக சொல்கிறாங்க. அதுமா அங்கே கிச்சன் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கு ஓகேவா, நீங்கள் அங்கேயே உட்கார சொல்கிறாங்க. அதுமா சரி உட்கார சரியா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டு ஜிம் உட்காந்துக்கிறாங்க. இப்போ நம்ம டே தாண்டா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவர் எப்படினாக்கா சர்ப்ரைஸ் அன்றைக்கி சர்ப்ரைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு என்ன பண்ணாக்கா நீங்கள் டே ஃபுல்லாக எனக்கு ஃபோன் பண்ணல கால் பண்ணல வச்சு கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வந்துருப்பாங்க. வந்துட்டு அவர் டோர் பில் வந்துட்டு பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி வராங்க. அவ்வளோ வந்துட்டு டேரெக்டாக பார்க்குறாங்க. டிவி தான் ஃபஸ்ட்டு ஹாலில் பார்க்குறது டிவி ஓடிட்டு இருக்கு, ஒரு சாங் ஓடிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு பின்ன நம்ம ஜிம் வந்துட்டு டிவி இப்போ ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க சோஃபாவில். டே பார்க்குறாங்க சார் வந்து ஹாயாக உட்காந்துருக்காரு பற்றியா சொல்லிட்டாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க வீடாக ஃபாலோ பண்ணிட்டு ஓ சார் இன்னைக்கு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க போல, தான் அந்த டயர்டாக இருப்பான் போல, ஃபோன் பண்ணாமல் இருந்தது தான் ரீசனாக இருக்கும் சொல்லிட்டு சரி ஓகே சொல்லிட்டு அவருக்கு டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே வராங்க. வந்துட்டு இப்படினாக்கா இப்போ ஜிம்மில் எப்படினாக்கா சோஃபா உட்காந்துருக்காங்க இல்லையா, இது அப்படியே ஃப்ரெண்ட்லேருந்து வந்துட்டு அப்படியே ஃபோர்கேட்டில் போய் கிஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டில் அப்படியே ஹெட்டு மட்டும் ஃப்ரெண்டில் கொண்டு வந்து கிஸ் பண்ணுறாங்க ஃபோர்கேட்டில். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜிம் சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. டே இப்போ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து ஹாப்பியாக கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க இந்த பக்கம் வந்துட்டு டக்குன்னு எப்போ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜிம் இந்த அம்மா இருக்காங்க சொல்லலான்னு சொல்லிட்டு டே டேப் பண்ணுறாங்க. அம்மா சொல்லி டேப் பண்ணுறாரு. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. அவர் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரியாடுது ஆக்குவதாக ஆகிடுது. இப்போ அவர் பார்க்குறாங்க. ஆனால் ஹாப்பியாக இருக்குது. டக்குன்னு திரும்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஜிம் இந்த அம்மா இருக்காங்க டேப் பண்ணுறாரு. கேட்கவே இல்லை. இவர் கேட்கவே இல்லை. அவர் கிஸ் பண்ணிருக்காரு. லிப்பில் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஜிம் பார்க்க ஒரு க்யூட்டாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பாரு. இவர் பார்க்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே ரொம்ப ஸ்ட்ராங் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம் இந்த டே விளையாட புஷ் பண்ணியிருக்காங்க. டேக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டு டேட்டி அம்மா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன அம்மா அங்கே பாருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது ஜிம் கிச்சனில் எதுவுமே தெரியாமல் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் டே பார்க்குறாங்க. அங்கிள் இப்போ தாங்க சொல்கிறாங்க. அது கடவுளி அதை சொல்ல தான் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் விட்டா தானே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க வெப் சொல்லிட்டு தானே சொல்ல முடியும் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு அப்புறம் தெரியும் சொல்கிறாங்க. இப்போ தாங்க சொல்கிறாங்க. அது இன்னைக்கு மார்னிங் தான் சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லவே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் சொல்கிறாங்க. அது அம்மா வந்து பிஸியில் தான் மறந்துட்டு வைக்கவா சொல்கிறாங்க. ஓ சார் எனக்கு மார்னிங் கால் பண்ண டெக்ஸ்ட் பண்ணல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பார்த்தா மார்னிங் ரொம்ப மிஸ் பண்ணேன்னா அதான் நான் சொல்கிறாங்க. டே இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உங்கள் லிப்ஸ் அப்படியே கிட்ட வாசின்னு சொல்கிறாங்க. டே கிட்ட போகிறாங்க சொல்கிறாங்க. அவர் திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் அந்த பக்கம் பார்க்கவே இல்லை. அம்மா பார்க்க சொல்லி ஜிம் போட்டி போட்டி கரெக்டே விட லிப்லாம் வைப் பண்ணி விட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு வந்தது வரமா எப்படியா இருப்பா சொல்கிறாங்க. டே இப்போ எப்போ இப்படி தான் இருப்பேன் டே சொல்கிறாங்க. அது புரியுது சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் நீ மட்டும் தான் நீ நல்லா இருப்போம், நம்ம எப்போ இப்படி தான் இருப்போம் சடனாக எனக்கு எப்படி தெரியும் அங்கே வருது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பார்த்துருப்பாங்களா சொல்கிறாங்க. பார்த்துருக்க மாட்டாரு. ஜிம் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு பாரு உங்கள் வீட்டில் இருக்கு சொல்லிட்டே தான் வாய்ப் பண்ணி விட்டாங்க. ஃபேஸ்லாம் வாய்ப் பண்ணி விட்டாங்க. ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் மெஸ்ஸாக இருக்கும் கிஸ் பண்ணது இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மிட்டே மனைவி மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. என்ன பார்க்குற சொல்கிறாங்க. மிஸ்ஸு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி கால் பண்ண பிறகு சொல்கிறாங்க. அம்மா வந்தாங்களா அதான் கால் பண்ணல சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே இந்த ஹாஸ்டல் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க ஃப்ளவர்ஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வாவ் சொல்கிறாங்க. அப்புறம் பிடிச்சி சாக்லேட் டே வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. தேங்க்யூ இருக்கட்டும் வா மேலே வா சொல்கிறாங்க. மேலே எதுக்கு சொல்கிறாங்க. டே வாடா எனக்கு அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேணாம் அம்மா இருக்காங்க ஓகேவா, நீ போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட ஓகே நான் வந்துட்டு நீ அம்மாட்ட பேசுங்களா போ சொல்கிறாங்க. நீ அம்மா வெல்கம் பண்ண விடல சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி வா நீ வா ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் சொல்கிறாங்க. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட நீ போ சொல்கிறாங்க. ப்ளீஸாக வாட வாட சார் டே சொல்கிறாங்க. இதுக்கு ஜிம் கேட்குறாங்க. அந்த கிஸ் பண்ண ஒரு மாதிரி ஆகிட்ட சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க ஃபார்மில் வந்துட்டு ஓகேவா ப்ளீஸ்டா வாடா சொல்கிறாங்க. ஜிம் அடி பண்ணிட்டு இப்போ சொல்கிறாங்க. தங்கோட எனக்கு காரில் வரும்போதே எனக்கு மாறிச்சு. அவன் நினச்சிட்டு நான் ஃபோட்டோ வர பார்த்தா சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. இங்கே பார்க்கே அப்புறம் ஆப்பிடிக்கும் அனுப்பி காமிக்கிறாங்க. ஐயோ இந்த ஃபோட்டோ எதுக்கு நீ பார்க்குற ஜிம் டே அடிக்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எதுக்கு நான் பார்க்குற பொறுக்கி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். சரி ஓகே இருக்கட்டும் நீ வாயா சொல்கிறாங்க. நான் அடி பண்ணிட்டு நீ ஃபோட்டோ மேலே சொல்கிறாங்க. இதுக்கு ஜிம் டே தான் சரி ஓகே நான் மேலே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவாங்க ஓகேவா சொல்கிறாங்க. நீ மாட்டாமல் போயிடும் அப்போ வச்சுக்கிறேன் டே தான் போயிட்டாங்க.
இந்த பக்கம் ஜிம் லைட்டாக சைடு ஸ்மெல் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளவர்ஸ் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஃப்ளவர்ஸ் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. என் லவ்வில் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு கொடுத்தது ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் தான் அந்த ஃப்ளவர்ஸ் அந்த சாக்லேட் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜிம் பார்க்குறாங்க. அம்மா ஆசை அந்த ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் சரி ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அது சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா? சரி நான் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி நான் கூட ஃபீல் பண்ணதா சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் ஏன் கூட ஃபீல் பண்ண போகிறீங்க? எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா மட்டும் ஃப்ரெண்ட் இல்லை சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்பவுமே தானே சொல்கிறாங்க. அதுமா சொல்கிறாங்க சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 2 months ஆதாம்மா சொல்கிறாங்க. 2 months ஆகும் சொல்கிறாங்க. மேரேஜ் 4 months இருக்கும். 2 months அப்படி இருக்கும் சொல்லுவாங்க. டேக் இந்த ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேவா எப்போ இதே மாதிரி இருந்தால் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாம்மா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு பேசிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாட்டையும் இறங்கி வராங்க. அங்கிள் சொல்கிறாங்க. டே எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க அங்கிள் நல்லா இருக்கேன் டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே நினைக்கிறாங்க. ஜஸ்ட் வந்திருக்காங்க வந்துட்டு போயிடுவாங்க நினச்சிருக்காரு அவர். இப்போ நம்ம சின்ன ஃபுட்டில் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அங்கிள் ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஜிம் சொல்லியிருக்காங்க உனக்கு என் ஃபுட்டு பிடிக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அவங்க கொடுத்தவங்க வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. டேட்டி நான் அம்மா கொடுத்தவங்க வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஜிம் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. டேட்டி அம்மா 1 week இங்கே தான் இருக்க போகிறாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் 1 week அம்மா தான் இருக்க போகிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அங்கிள் சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அது அங்கிள் ஃபாரின் போயிருக்காருப்பா 1 week ஆகும் வரதுக்கு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஃபாரின் மீட்டிங் ஆமாம் அங்கே போயிருக்காரு. போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அப்படியே உங்கள் அப்பா அம்மாவும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டாங்க. ஜினாவுக்குமே டூர் போயிருக்கா. அவங்க வீட்டில் யாரும் இல்லை. ஜிம்முக்கு தனியாக தானே இருக்கா. அதான் நான் வந்தேன். நீ எதுவும் ஆஃபீஸ் போயிரு டே ஃபுல்லாக நீ வந்துட்டு ஆஃபீஸில் இருப்பேன். ஜிம் வீட்டு தனியாக தானே இருக்கான் லீவ் தானே இப்போ அதான் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் வந்தேன் சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. தப்பு இல்லை அங்கிள் அதில் போய் இருக்குது சொல்லிட்டு நீ இது உங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னுமே தேங்க்யூ சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி நான் அம்மா கூட ஸ்டே பண்ணுற சரியா சொல்கிறாங்க. நீ வந்துட்டு என் கூட ஸ்டே பண்ண ஓகேவா சொல்லிட்டாங்க. வந்து ஜிம் தான் அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் தான் பாரு ஜிம் நீ வந்துட்டு டே கொடுத்தவங்க ஓகேவா. எனக்கு அப்பா கால் பண்ணுவார் ஓகே வீடியோ கால் பண்ணுவார். எப்போ கால் பண்ணுவாருன்னு தெரியாது எனக்கு. அங்கே டைம் வர இங்கே வேறு டைம் வர ஓகேவா. நான் வந்துட்டு ஃபோன் பேசுகிறேன் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அம்மா அது சொல்லிட்டாங்க. சரியா எனக்கு டிஸ்டர்பாக இருக்கும் உனக்கு டிஸ்டர்பாக இருக்கும் நீ போய் டே கொடுத்தவங்க ஓகேவா. நான் தனியாக வைக்கிறேன் சொல்லிட்டாங்க. இல்லைம்மா சொல்லுங்க பாரு ஜிம் நான் நடந்துக்கிறேன் ஓகேவா. அம்மாவுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை ஓகேவா. நீ போய் தூங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கு டே தான் ஆமாம் ஜிம் அம்மா தூங்கிப்பாங்க அங்கிள் தூங்கிப்பாங்க ஓகேவா சொல்லிட்டு டே கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிச்சு கூட பேச நீ போ சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க சொல்லிட்டு நீ போ டே சொல்லிட்டாங்க. இப்போ டே ஓகே பேசுகிறாங்க அதனால போயிடறாங்க. இப்போ ஜிமின் தான் அம்மா சொல்கிறாங்க. பாரு எனக்கு தெரியும் ஓகேவா அவங்க இவ்வளோ லவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு அம்மாவுக்கு என்ன ஒரு அப்பா அம்மாவுக்கு என்ன பெரிய ஆசை இருந்த போது தன்னோட பசங்க தன்னோட அவங்களுடைய பார்ட்னர் கூட ஹாப்பியாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க தான் ஓகேவா. எனக்கு நீ உன்னோட ஹஸ்பண்ட் அப்படி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உன் ஹஸ்பண்ட் உனக்கு இவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா. அது மட்டும் இல்லை அவர் சாப்பிடும்போது பார்த்து நான் பார்த்தா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் டே நான் சாப்பிடும்போது உன்னை வச்சுக்கணுவாங்க பார்த்தது உன்னை சர்வீஸ்னு பார்த்து ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது எதிர்பார்ப்பாரு ஓகே நீ போ சொல்லிட்டாங்க. அம்மா இப்படி பேசுறது சரியாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகேவா நீ போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் போக வாசல் நீ போடா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜின்னு பார்க்குறாங்க. சாப்பிடும்போது என் பையனை அந்த டே அப்படி பார்க்குறான். கண்டிப்பாக என் பையனுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே அதுவும் நான் சொல்ல தான் நான் சொல்கிறேன். ஜிம்மு தான் வந்துட்டு சரி நம்ம போகிறோம் புதுசாக அப்படின்னு போய் எல்லாம் லாக் பண்ணிடுறது. பக்கம் ஜிம் தான் ஸ்டெப் ஏறாங்க. அப்போ டே ஸ்டெப் தான் வந்துட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே தான் இருக்கே ஆசிரியர் டே பார்க்குறாங்க. வாசல் அப்படி தூக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி அம்மா வந்துருக்காங்களா ஒரு 1 week தான் பொறுத்துக்கேன் சொல்லிட்டாங்க. எவர் வாசல் டே கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன பொறுத்து இந்த வாடா சுற்றிக்கிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி அம்மா இருக்காங்க எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது நீங்கள் வேணாமே சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. நான் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்கேன் சரியா சொல்லிட்டாங்க. ஒன்று யாரும் அந்த ஃபார்முக்கு வர சொல்லுங்கள். ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க சரியா உங்களை அந்த ஃபார்ம் கூட்டிகிட்டு வரேன் என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஃபார்ம் கூட்டிகிட்டு வரேன் ஓகேவா சொல்கிறாங்க. பட் டேங் சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்துட்டே சொல்கிறாங்க. என்னதுக்கும் ஆமாங்க பார்க்கே அம்மா இருக்காங்க அப்படி இது பண்ணிடாதான் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. டே கேட்காதரா ஓகேவா நம்ம மேலே தானே இருக்கோம் கீழே தானே இருக்காங்க அப்படி கேட்கவும் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அந்த பாரு ரூமில் சவுண்ட் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்காது ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அந்த பக்கம் டே பார்க்குறாங்க. இப்படிலாம் சொல்லு ஓகேவா இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது கூட அவ்வளோ கண்டிஷன் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டேங் சவுண்ட் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கு டீஸ் பண்ணுறா ஜிம் டே அடிக்கிறாங்க. அந்த முட்டையை கொஞ்சம் உனக்கு விட்டா கொஞ்சிக்கிறாங்க. இப்போ டே ஜிம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்க நீக்கெல்லாம் பைட் பண்ணுது. அம்மா இருக்காங்க ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அம்மா ஒரு ஃப்ரெண்டு பார்த்து சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இருந்தாலும் அப்படி அதுக்காக இந்த மாதிரி இருக்க முடியுமா அட்வான்டேஜ் எடுக்க முடியுமா சொல்கிறாங்க. அப்படிலாம் டாக்டர் டிஷர்ட் கூட கவர் பண்ணிட்டே சொல்கிறாங்க. நான் இருக்கே சொல்கிறாங்க. ஏன் சார் எனக்கு கொடுக்கல நீங்கள் பாரு சொல்கிறாங்க. நீ கூட மீட்டிங்கில் என்னை பார்த்து ஒரு பர்சன் கேட்டாங்க. என்னட்ட ஏன் ஒய்ஃபோட லவ் போயிட்டான்னு சொல்லிட்டு நான் ப்ரௌடாக சொன்னேன். ஆமா என் ஒய்ஃபோட லவ் போயிட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன கஷ்டம் சொல்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட நானே சொல்கிறேன் உனக்கு என்ன அம்மா கிட்ட சொல்லிட்டு கஷ்டமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ஏன் இப்படி மாறிட்டா ஜிம் கேட்குறேன். டே பார்க்க நான் மாறேன் எப்பவும் இப்படி தான் ஓகேவா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறேன் எப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா எப்போவுமே இல்லை அப்படின்ற உண்மையில ஒரே மாதிரி தான் இருக்கும் சரியா. கிம் ஜிமின்னு சொல்கிறாங்க. நான் பார் ஜிமின்னு சொல்கிறேன். நீ கிம் ஜிம் தான் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. கிம் டேயான்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் தாட்டே அவளுக்கு பெக் பண்ணுறாங்க. இதான் இதில் தான் விழுந்துட்டேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. விழுந்துட்டேன் ஆமாம் ஒரே பெக் கொடுத்து அன்னைக்கு விழுந்தாலும் சொல்லலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம்மிட்ட அவர் கேட்டுருப்பாரு இல்லையா பால் சொல்கிறார். ஜிம்மி டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஃபர்ஸ்ட் பெக் என்கிட்ட தான் கொடுத்தா டே சொல்கிறாங்க.
அது சொல்லிட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பேக் என்கிட்ட தான் கொடுத்து தெரியுமா, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு தெரியாது. அப்போ நான் அது ஒரு ஃபஸ்ட்டு பேக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க. வேறு யாரை பற்றி பேச பேசுகிறாங்க. சரி பேசல ஓகே டே தான். அப்போ அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க தூங்குமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் உனக்கு மட்டும் எவ்வளோ கொடுத்தா சாட்டிஸ்ஃபைடே ஆகாது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க இவ்வளோ அழகான ஒய்ஃப்னு எப்படி சாட்டிஸ்ஃபைட் ஆகும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் பேசுறது ஃபுல்லாக அஷம்ல பேசுகிறாங்க பாரு. ஜிம் டேயோட மவுத் அடிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க அடிச்சு கட்டே தான் போகும். அவரோட ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அழகாக போயிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஜிம் தான் மெதுவாக இறங்கி வராங்க ஸ்டெப்பில். டே பார்த்தா முன்னாடி இறங்கி வந்துருப்பாரு. இறங்கி விட்டு ஜிம்முக்கு ஹெல்ப் பண்ணிப்பாரு. நம்ம டே வந்துட்டு கார்டன் இருக்காரு. கார்டனில் செடிக்கு தண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் இறங்கி வராங்க. இப்போ நம்ம ஜிம்மு தான் நான் வந்து ஹெல்ப் பண்ண ஜிம்னு சொல்லிட்டாங்க. அம்மா அதெல்லாம் வேண்டாம் பார்த்துட்டாங்க. அந்த கேண்டி பையன் ரொம்ப ஓரப்பட்டான் ஆகிட்டு. ஜிம் தான் மெதுவாக நடந்து வராங்க. இப்போ நம்ம டேவை கார்டன் திரும்பி பார்க்குறாங்க. நீ அவ்வளோ வீக்கெட் நான் நடப்பேன் அப்படின்னு டே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் உட்காராங்க. இப்போ ஜிம்மு தான் காஃபி கொடுக்குறாங்க. குடிக்க சொல்லிட்டாங்க. ஜிம்மு குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மு பார்க்க டயர்டாக இருக்கா சொல்லிட்டாங்க. இல்லைம்மா சொல்லிட்டாங்க. கேட்குற ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறதுக்கு பார்த்தா நெக்கு ஃபுல்லாக ஹிக்கிஸ் தான் நம்ம ஜிம்முக்கு. நம்ம ஜிம்மு பார்த்துட்டு சிரிக்கிச்சிட்டு இருக்காரு. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் வந்துட்டு கார்டன் இருக்காங்க. ஒரு டே கூட வராங்க. ஜிம்னு சொல்லிட்டாங்க. என்ன டேஸ்ட் சொல்லிட்டாங்க. ஆஃபீஸ் சொல்லிட்டு அவங்க ஓகே ட்ரெஸ் எடுத்து சொல்லிட்டாங்க. ஜிம் ஓகே டேஸ்ட் சொல்லிட்டாங்கம்மா நான் போய் ட்ரெஸ் வச்சுட்டு வரேன் சொல்லிட்டாங்க. ஓகேடா போக சொல்லிட்டாங்க. அதுக்கு ஜிம் தான் ஃபுட்டாக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ டே ஜிம் நடப்புறாங்க. டே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. ஜிம் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ டே வெளில வராங்க. அந்த ட்ரெஸ் ஓகே டே ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்க ஓகே தான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் தான் டேக்கு ஹேராக வெயிட் பண்ணிவிடுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜிம் கேட்க டை வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் டே ஜிம் இப்போ கை வச்சுட்டு க்ளோஸாக எடுக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் நீங்கள் அழகாக ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிட்டிங்க ஓகேவா. நானும் குளிச்சிட்டேன் ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு இப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம மிஸ் ஆகக்கூடாது ஓகே. நீங்கள் ஆஃபீஸ் போய் மிஸ் ஆகக்கூடாது ஓகே. அம்மா இருக்காங்க. என் லிப்ஸ் மட்டும் சொல்ல நினச்சி எனக்கு கோவம் வந்துடும் ஓகேவா சொல்லிட்டு பார்க்குறேன். கோவம் வருமா சொல்லிட்டாங்க. ஆமாம் வரும் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ அம்மா இருக்காங்க ஓகேவா. எம்பாஸ்டராக இருக்கும் சொல்லிட்டாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. அப்பா இருக்காதுடா அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு எம்பாஸ்டராக இருக்கும் சரியாக சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. ஒரு கிஸ்ஸு சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் ஒரு கிஸ்ஸு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நான் ஃப்ரெஷ்ஷாக மட்டும் எடுக்க மாட்டேங்க வருங்க சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. அது வேறு விஷயம் ஓகேவா. என் ஒய்ஃபு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் இல்லாட்டியும் நான் எடுத்துப்பேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் எடுத்துப்பேன். அப்படி ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்க மாட்டேன்னா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன சார் கிஸ் தானே வேணும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஓகே கொடுத்துக்கோங்க ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. இவ்வளோ இந்த அளவுக்கு சரிப்பா சொல்ல சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு சரிப்பா சொல்லாது ஓகேவா. ஹாப்பியாக டே எடுத்துக்கோன்னு சொன்னாலும் கூட எடுத்துப்பா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோடா அப்புறம் சொன்னால் எடுத்துப்பீங்களா விட்டுருங்களா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. என்னடா சொல்லிட்டாங்க. அதான் வேணாம்னு சொல்லிட்டீங்க சொல்லிட்டாங்க. எப்படி வேணாம்னு சொன்னேன் சரி இப்போ சொன்னீங்களே சொல்லிட்டாங்க. வேணாம்னு சொல்லவே இல்லை சரியா. நீ வந்துட்டு எப்படினாக்கா ஹாப்பியாக இஷ்டப்பட்டு கொடுக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. கஷ்டப்பட்டு கொடுக்கா சரியா. நான் வந்து கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறாங்க. நான் இஷ்டப்பட்டு தாங்க எடுத்துக்க சொன்னா சொல்லிட்டாங்க. அந்த பண்ணிக்கு இந்த மாதிரி பேசுகிறேன் எனக்கு பிடிக்கல ஓகேவா. நீ ஹாப்பியாக சொல்லு சரியா சொல்லிட்டாங்க. வேண்டாம் வெறுப்பா சொல்லாது சரியா சொல்லிட்டாங்க. நான் வேண்டாம் வெறுப்பா சொல்ல டே சொல்லிட்டாங்க. அப்படில ஓகேவா. நீ வேண்டாம் வெறுப்பாலாம் சொல்லிட்டு இருக்க. நீ எப்படின்னா டே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சரியா நான் எடுத்துக்கிறேன். டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் கொஞ்சம் டே டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இது ஓகே பேக் தான் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன். நான் கேட்டது கொடுறா சொல்லிட்டாங்க. அதான் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன். பாரு எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு கொடுறா டே சொல்லிட்டாங்க. ஜிம்மில் கொடுக்க மாட்டேன் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா டே தாங்கப்பா நீ இப்படி பண்ணிச்சுக்கியா இன்னைக்கு டே ஃபுல்லாக நான் சாப்பிட மாட்டேன் பார்த்து கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க. இன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி நீ டேஸ்ட் பண்ணிச்சுக்கியா நான் ப்ராமிஸாக டே ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் நீ பார்த்துக்கோ. உங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிடணும் வேணாம் நீ முடிவு பண்ணிக்கோ டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ பேர் நீ பிளாக்மெயில் பண்ணுறீங்களா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு தெரியுமே உனக்கு நான் தான் வீக்னஸ் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் தான் வீக்னஸ் சொல்லிட்டு நான் சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரியா. நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் எனக்கு தெரியும். நீ ஏஞ்சலுக்கு நான் அவ்வளோ பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. அது கூட இருக்கிறவங்க அவ்வளோ அழகாக பார்த்துக்கோங்க ஓகேவா. அது ஹார்ட் ஆகிடும். நான் ஹார்ட் ஆகிட்டா ஸோ நான் ஏஞ்சல் எனக்கு ஹார்ட் பண்ணாமல் கிஸ் பண்ணுங்க பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க சொல்கிறாங்க. சொல்லு ஓகேவா. டே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஓகே அப்புறம் கிஸ் பண்ணுவோம். டே சொல்லிட்டு ஜிம் பார்க்குறீங்க. ஜிம் டே விளையாட பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ என்ன உங்களுக்கு கிஸ் தர வேணா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. வாங்க ஜிம் இப்போ டேவை அப்படியே இப்போ அந்த ட்ரெஸ்ஸிங் டேட்டோட ஃபில் பண்ணிட்டு கிஸ் பண்ண அனுப்புகிறாங்க. டேக்கு செம்ம ஹாப்பி பண்ணி டேவ் கிஸ் பண்ணிட்டாங்க. ஜிம் டேவ் ஷர்ட் வந்து கொஞ்சம் கசங்கி கூட சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. டே ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. இப்போ பாடி ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் டேவ் டீப்பாக கிஸ் பண்ணிப்பாங்க. ரெண்டு பேரும் டீப்பாக கிஸ் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. ஒரு ஜிம்முக்கு குறைஞ்சி கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ ஓகேவா லவ் யூ சொல்லிட்டாங்க. ஜிம் சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஓகேவா சொல்லிட்டாங்க. மிஸ் யூ லாஸ்ட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு மிஸ் ஆமாம் மிஸ் சொல்லிட்டே தான் ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே 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 குளமாக சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன். பாரு நீ டீஸ் பண்ணு ப்ளே பண்ணு ஃபன் ப்ளேலாம் பண்ண ஓகேவா. ஆனால் நான் என் கூட மட்டும் தான் ஓகே உனக்கு நான் மட்டும் தான் எனக்கு எல்லாமே சரியாக சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா. மை ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வாங்க ஜிம்னு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன். ஓகே சரி போட்டே தான் நீ ஃபீல் பண்ணுவா சொல்லிட்டாங்க. அம்மா இருக்காங்க ஃபீல் பண்ணுவா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக அங்கிள் ரொம்ப டீசெண்டான பர்சன் ஓகேவா. டீசெண்டான பர்சனு எப்படியும் ஃபுட்டை சர்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஓகேவா. எப்படி நான் மட்டும் தான் இருப்போம் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறேங்க. நீங்கள் இருக்கீங்களே வாங்க சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு தான் ஜிம்னு சொல்லிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க. பாரு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிட்டு ஓகேவா. நீ டேக் ஃபுட்டை கொடு நான் போயிட்டு அந்த கார்டனில் கொஞ்சம் திங்ஸ்லாம் கொஞ்சம் செடிலாம் ஒரு இதாக இருக்கு நான் போய் சரி பண்ணுறேன் சொல்லுவாங்க. அம்மா சொல்லுவாங்க செடிலாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம் ஓகேவா. அப்போ அழகாக வரும் நான் போய் கட் பண்ணுறேன் ஓகேவா. சின்ன போயிடாது. இப்போ நம்ம ஜிம் டேவ் பார்க்குறாங்க. டேவ் பார்க்குறீங்க எப்படி சொல்லிட்டாங்க. மருமகனுக்கு ஏற்ற மாமியார் சரியா சொல்லியிருக்காங்க. ஆமாம் மருமகனுக்கு ஏற்ற மாமியார் ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன டே பார்க்குறாங்க. ஆமாம் என் கூட தெரியும் ஓகேவா. அம்மா கிட்ட வாசிட்டு ஜிம் பார்க்குறீங்க.
சரி ஓகே ஆகட்டுங்க. ஜிம்மில் ஃபுட்டு ஃபிட் பண்ணுறாங்க. டே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. நல்லா சாப்பிடுங்க ஓகேவா? அதுன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நீ நல்லா ஃபிட் பண்ண எனக்கு சாப்பிட்ற சொல்லி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ ஹாப்பியாக ஃபீட் பண்ணா பாசமாக ஃபீட் பண்ணி நல்லா சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க. நான் பாசமாக தாங்க ஃபீட் பண்ணுறேன் ஓகேவா? எல்லாரும் கேரளாக ஃபீட் பண்ண சொல்கிறேன். எனக்கு தெரியும் ஓகேவா? டே தான் ஸ்மைல் பண்ண சொல்கிறேன். ஜிம் பார்க்குறேன். ஓகே சார் ஜிம் ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ டே தான் நான் ஃபீட் பண்ணுவேன். எனக்கு அம்மா கூட சாப்பிட்றேன் சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே டே அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஜிம் ஃபுல்லாக ஃபுட்டாக ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஜிம் பார்க்குறேன். ஓகே போயிட்டு வரீங்க. ஜிம் டேக்கு லிப்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. டே பார்க்குறீங்க. டே அகைன் ஒரு லிப்பில் வைப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறீங்க. போதும் ஓகேவா போங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். ஓகே அங்கிள் டைம் சொல்லுவேன். ஷாப்பிங் போறியா சொல்கிறாங்க. ஷாப்பிங் ஆமாம் நீ அங்கிள் ஷாப்பிங் போங்க ஓகேவா? வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும் தான் சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க வீட்டு கடை ஓகேவா? நீ அங்கிள் கூட போய் ஷாப்பிங் பண்ணி அங்கிள் எல்லாம் வாங்கி தந்தது வாங்கி கொடுக்க சரியா சொல்கிறாங்க. அது டே சொல்கிறாங்க பாரு அப்பா அம்மா நம்மளுக்கு அவங்க வீட்டில் இருக்கும் வாங்கி தரது வேறு ஓகேவா? அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம அம்மா அப்பாவும் ரொம்ப கேர் பண்ணிக்கணும் ஓகேவா? அவங்க என்ன பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கி தரணும் ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம கிட்ஸாக பேரண்ட்ஸ்க்கு நம்ம அவங்க லவ் ரீப்பே பண்ணுறது ஓகேவா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. பரவாயில்ல டேக்கு எவ்வளோ தெரிஞ்சுட்டு டே தான் பார்க்குறாங்க. ஓகே போய்ட்டு வரவா சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க ஜின்னு பார்க்குறாங்க. டே பத்திரமா போய்ட்டு ஓகே சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் நீங்கள் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் டே போயிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு ஜின்ன அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா? அப்போ வந்து எனக்கு சந்தோஷப்படாது சொல்கிறாங்க. அப்படியே மாமா ரொம்ப சந்தோஷப்படாது வா சொல்லி இப்போ ஜிம்மில் வராங்க. இப்போ 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஷாப்பிங் போகிறாங்க. ஷாப்பிங் போயிட்டு 1 வீக் மேலே போயிட்டுருக்கு. டே ஜிம் இருந்தாக்கா ஒரு 2 டேஸ் மட்டும் தான் டே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அம்மா கொடுத்த மாதிரி டே ரிக்வஸ்ட்டாக கேட்டிருப்பாங்க. டே நீ கேட்டு நான் வேணாம் சொல்லுவேன் நான் நீ போச்சுட்டாங்க. அப்புறம் ஜிம்மும் நம்ம ஜிம்மு தான் ஒன்றா தூக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மு பார்க்கணும் ஏன்டா சொல்லிட்டுங்க பரவாயில்லம்மா ஜின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்முமே ஓகே சொல்லிட்டு 3 டேஸ் அதுக்கு தூங்கியிருப்பாங்க. இப்போ கரெக்டாக ஜினா வீட்டுக்கு வரேன். இப்போ பண்ணிக்குப்பா 5th டே கரெக்டாக நம்ம ஜினா வீட்டுக்கு வந்துட்டா. ஜிம் பார்க்குறாங்க. ஜினா வந்துட்டே சொல்லிட்டாங்க. அண்ணா நான் வந்துட்டேன் சொல்லிட்டாங்க. திங்ஸ் தான் வந்துருப்பா கிஃப்ட் அவங்க அண்ணாவுக்கும் நம்ம டேக்கும் 2 கிஃப்ட்டும் கொடுத்துட்டு இப்போ நம்ம அம்மா போகிற வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்பா உனக்கு நைட்டு வந்துடும் நினைக்கிறேன் போகலாம் சொல்லிட்டு ஜிம்மு தான் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஓகேவா? நீ எப்போ இது வருது இது சரியா சொல்லிட்டாங்க. ஓகே மா சொல்லிட்டாங்க. நாளைக்கு காலேஜ் ஓப்பன் நீ காலேஜ் போக சரியா சொல்லிட்டாங்க. சரி மா சொல்லிட்டு ஜின்னு போயிடாது. இப்போ நம்ம ஜிம்மின் தான் அம்மா பணத்துக்கு ஒரு வீடு வச்சுட்டு வச்சடி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அது பக்கம் ஜிம்மு அந்த வீட்டில் வெளியே ரொம்ப அழுதாங்க. இப்போ விட்டு ஜினா பார்க்குறேன். அம்மா என்னாச்சு மா சொல்லிட்டாங்க. இல்லைடா அது அண்ணன் கூட 1 வீக் தானே சொல்லிட்டாங்க. அம்மா ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லிட்டாங்க அது மாதிரி ஒரு டேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரியல என்ன எவ்வளோ நான் பார்த்துட்டு தெரியும் ஒன்றா சொல்லிட்டாங்க. அப்படியே மாமா அங்கே இருக்கும் கூட அதிகமாக ஒர்க் பண்ண மாட்டா. இங்கே வந்துட்டு அம்மா நான் பண்ணுறேன்னு சொல்ல தெரியும். 2 டேஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா என் ஒர்க் பண்ணி விடலாமல் நான் பண்ணுறேம்மா சொல்லிட்டு என்னை உட்கார வச்சுக்கிட்டான். என்னை உட்கார வச்சு அவனே பண்ணான் தெரியுமா? இவன் எனக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டான். கேட்டு நான் சொல்கிறேன் அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி சமைச்சேன் தெரியுமா? சமைச்சு அவனே ஃபிட் பண்ணி விட்டான். அது எவ்வளோ ஹாப்பிஸ் தெரியுமா சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்ன ஹாப்பிஸ் இப்போ சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜினாக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படியாம்மா நீங்கள் எனக்கு மேட்ச் அதுக்கப்புறம் நான் போய் பண்ணுவோம்மா சொல்லிட்டாங்க. அப்படியா ஆமாம் சார் நீ சொன்னது போதும் நான் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. என் பையன் மிச்சம் கேட்டான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு அது போதும். அதேமாதிரி பொண்ணு லைஃப்பும் அழகாக இருக்கணும் அவளுக்கும் யூனிட் கண்டிப்பாக நல்லா பார்த்து பண்ண தெரியும் நல்லா லைஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே போதும் சொல்லி ஜிம்மு வந்துட்டு பார்க்கலாம் 2 பேர் போயிட்டாங்க. நமக்கு ஜிம்முக்கு ஒரு மாட்டியே சொல்லிட்டு அம்மா வந்தது வீட்டில் அழகாக இருந்துச்சா ஒரு மாதிரி இப்போ எம்டியாக இருக்கும்போது ஓகே எனக்கு காலேஜ் போகிறவங்களும் சரியாயிடும் சார் ஜிம்மின் தான். அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாரும் அப்படி தான் எல்லா பொண்ணுங்க பசங்க அப்படி தானே சார் ஜிம்மின் தான் இப்போ அப்படியே அவரே கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே கால் பண்ணுறாங்க. என்ன டே ஜிம்னு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன் என்னாச்சு லோன்லியாக இருக்கா சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. எனக்கு ஜிம்முக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரியா எனக்கு கஷ்டமானு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல டே அம்மாவுக்கு ஒர்க் இருக்குல்ல போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம கூட இருக்கும் எதாவது சொல்கிறாங்க. அப்போ போய் பார்த்துக்கலாம் சரியா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. தனியாக இருக்கேன் வீட்டுக்கு வரவா சொல்லிட்டாங்க. பரவாயில்ல டே விட்டு நீங்கள் ஒர்க் பாருங்கள் பார்த்துக்கலாம் ஜிம் தான் அப்படியே அமைதியாகிறாங்க. இப்போ நம்ம டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்ருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு எக்ஸாமில் நெருங்குதுன்னா டே ஜிம்மு டே சொல்கிறாங்க நல்லா படி ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மு ஓகே டே சொல்லிட்டாங்க. டே தான் ஜிம்முக்கு ஹார்லிக்ஸாக டீலாம் போட்டுக்கிறாங்க குடி சொல்லிட்டு ஜிம்முக்கு டீ குடிச்சிட்டு இருக்காங்க. டேலாம் பக்கத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ டே பார்த்தா ஜிம்மு டச் பண்ணுறதே இல்லை. ஒரு 1 மந்த் ஃபுல்லாக ஜிம்முக்கு ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக எக்ஸாம் முடியுது. ஜிம்முக்கு இதுவே ரிலாக்ஸ் இருக்குது. அப்பாடா இன்னைக்கு ஏதோ வார்க்கு போட்டு திரும்ப இருக்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இது வார்க்கே போய்ட்டு ஜெயிச்சிருந்த மாதிரி இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க. உனக்கு அவ்வளோ டயர்டாச்சு உண்மையாட்டி ரொம்ப டயர்டாச்சு. ஒரு பக்கம் எனக்கு மேரேஜ் பண்ணிவிட்டுனா ஃபேமிலி ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. என்ன நல்லா பார்த்துக்கல அப்படி சொல்லட்டே அது என்னமோ தெரியல எனக்கு நம்ம வந்துட்டு சிம்பிளாக இருக்கப்போ வேறு மாதிரி இருக்குது நான் படிக்கிறது தான் வேறு மாதிரி இருக்கா. நான் அப்படி மேரேஜுக்கு அப்புறம் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஏன்னா எந்த நம்ம ஒரு ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணாலும் கண்டிப்பாக பண்ணாலும் ஒரு பக்கம் ஃபேமிலியை நினச்சி அந்த டிப்ரெஷன் வந்துட்டே இருக்கும் சொல்கிறாங்க. கேட்பாங்க உனக்கு எதுக்கு டிப்ரெஷனாக இருக்கும்போது டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க வா சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. வேலைங்களை போகலாமா 1 வீக்கு சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க டே அங்கிள் அடிக்க பார்த்துக்கலாமா சொல்கிறாங்க. ஆமாம் ஃபான் போகுமா அங்கிள் அடி பார்க்கலாமா சொல்கிறாங்க. இப்போ டே இல்லைடா அம்மா சொன்னாங்க க்யூர் ஆகிட்டு அவங்க வந்துடுவாங்க ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சரியா அவங்க வர வரைக்கும் நம்ம வந்துருக்கலாம் சரியா சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஒர்க்கு சொல்லிட்டாங்க. ஓகே நான் கம்பெனி ஒர்க் கொடுத்துறேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் டேயோட கம்பெனியே ஒர்க் ஆகிறாங்க. நம்ம டே ஃபஸ்ட்டு ஜிம்மு கூட்டி போகிறப்ப அவ்வளோ அழகாக எடுத்து கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் பார்த்தாங்க டே நான் நார்மலாக வரனே சொல்லிட்டாங்க. இல்லை நீ இப்படி தான் வரணும் டே அழகாக போட்டுலாம் எடுத்து கூட்டிட்டு போகிறாங்க. அப்போ எல்லோரும் பார்க்குறாங்க.
சரி சொல்கிறாங்க. உங்கள் வேலை தெரிஞ்சிருக்கணும் சொல்கிறாங்க. தெரியும் சரி உங்கள் ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் ஹீஸ் மை ஒய்ஃப் சொல்லிட்டு இதை என்ட்ரி பண்ணுற எல்லாருக்கிட்டையும் இப்போ ஒரு ஜாப்னு கொடுத்துறாங்க. அது இப்போ ஜிம் ஒர்க் பண்ணிச்சாங்க. வந்து ஒர்க்கில் கரெக்டாக இருப்பார். ஒர்க் டைம்லாம் ஜிம் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ஜிம் ஒர்க் பார்ப்பாரு. இவர் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ ஈவினிங் வரும்போது அவங்க ஜிம்கிட்ட நிறைய பேசிட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒர்க் பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு ஜிம்கிட்டே சாஞ்சிக்கிறாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் உனக்கு எங்கே எப்படி இருக்கும் உங்களால் தெரிஞ்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அப்படின்னு நினச்சி என்னமோ சொல்லிட்டு என்ன நினச்சேன் ஃப்ளட் பண்ண நினச்சியா சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்போ சொல்கிறாங்க. இதுவும் நினச்சேன். ஆனால் எனக்கு ரொம்ப மெச்சூர்டாக இருக்கேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என் ஹாப்பியாக இருக்கியா எந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லவே இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஓகேவா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் நினச்சதெல்லாம் லைஃப் எல்லாமே நடந்திருக்கு தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் உண்மை சொல்ல ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் லக்கியாக ஃபீல் பண்ணுறது என் கூட நல்லா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க. நான் தான் அப்படி உண்மை சொல்கிறாங்க. நான் தான் ரொம்ப லக்கியாக சொல்கிறேன் சொல்கிறாங்க. நீ கிடச்சிருக்கா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிஜமாக ரெண்டு பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த இப்போ அதை ஃபோன் அட்டாச் பண்ணிக்கிறாங்க காரில் வரும்போது. இப்போ ஆனால் டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கா. இப்போ ஜிம்முக்கு டேக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 1 year கம்ப்ளீட் ஆக போகுது. எனக்கு ஒரு 1 year காலேஜ் முடிச்சிட்டாரு. காலேஜ் முடிச்சுட்டு 1 month தான் மேரேஜ் ஆகிருக்கும். இப்போ கரெக்டாக நம்ம ஜிம்முக்கு அந்த எண்ட் ஆஃப் அது ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி வரும்போது தான் ஜிம்முக்கு வந்து டிகிரஸாகவே இருக்குது. ஜிம் பார்க்க என்ன எனக்கு மாதிரியே இருக்குது. ஜிம் பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்க்க என்னாச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் லீவ் எடுத்துக்கு வாசல் லீவ் எதுக்கு சொல்கிறாங்க. லீவ் எடுத்துக்கிறேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஓகே டாக்டர் கிளம்புனா நானே இருக்க கூட ஓகேவா ஆஃபீஸ் லீவ் விட்டுறா சொல்லிட்டு இன்னைக்கு இம்பார்ட்டன் மீட்டிங் போக சொல்கிறாங்க. இல்லைடா சரி இல்லை டே நீ போ நான் பார்த்துட்டு ஓகே சொல்கிறாங்க. ஓகே டே தான் ஜிம்முக்கு கால் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் சொல்லுங்கள் டே சொல்கிறாங்க. அங்கே கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வர முடியுமா சொல்கிறாங்க. ஏன் பாஸ் சொல்கிறாங்க எனக்கு இம்பார்ட்டன் மீட்டிங் இருக்குது. ஆனால் ஜிம்மில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது. அவன் கொஞ்சம் வீக்காக டயர்டாக ஃபீல் பண்ணுறான். நீ கொஞ்சம் பார்த்து முடியுமா நான் போய்ட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முமே அதுக்கு என்ன இப்போ வந்துடுறேன் ஓகே நீ போக சொல்கிறாங்க. இதுக்கு டே தான் வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு போகக்கூட ஒரு கார் வச்சுட்டு போய் வெயிட் பண்ணிருக்காரு. அவர் மீட்டிங் டைம் ஆகுது. கரெக்டாக ஜிம்மில் காரங்க என்ட்ரு ஆகுது. நம்ம டே அப்படியே விட போயிடுற அந்த பக்கம். இப்போ ஜிம்மு வந்து பார்க்குறாங்க. ஜிம்மில் சொல்கிறாங்க. அம்மா சரி என்னாச்சு சொல்கிறாங்க. தெரியலம்மா எனக்கு வந்து டயர்டாகவே இருக்குது. ஜிம் சொல்லி டயர்டாக இருக்குது. அம்மா டயர்டாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க. ஆனால் ஜிம்மு ஃபேஸ் அவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது. அப்புறம் ஜிம் தான் ஓகே ஹாஸ்பிட்டல் போகலாமா சொல்கிறாங்க. அது சரி ஹாஸ்பிட்டல் போகலாமா சொல்கிறாங்க. ஜிம்மு சரிம்மா சொல்கிறாங்க. 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இப்போ செக் பண்ணி பார்க்குறாங்க. அதை ஜிம் ப்ரெக்னென்ட் இப்போ ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு மாருக்கு அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜிம் போட்டாங்க. அம்மா ஹக் பண்ணிக்கிறேன். என்ன பாசம் ஷையாக இருக்குமா ஜிம் சொல்கிறாங்க. ஷையாக இருக்கா என் செலுத்துக்கு ஷையாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வச்சு உங்கள் பாரு இன்னும் இல்லை ஓகே எங்கள் பாரு சொல்லி ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா டேட் எப்படிமா சொல்கிறாங்க. சொல்லு அழகாக சொல்லி ஓகேவா சொல்கிறாங்க. நான் கன்ஃபியூஸ் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. அது சரி அம்மா ஹெல்ப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் டே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அது கூட மீட்டிங் கூட முடிஞ்சிருக்கு. இப்போ கால் பண்ணுறாங்க ஜிம்முக்கு. இப்போ ஜிம் கால் பண்ணுறாங்க. சொல்லுப்பா டே சொல்கிறாங்க. அங்கிள் ஜிம்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஓகே அது கொஞ்சம் ஜஸ்ட் வீக்காக இருந்துருக்கா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இப்போ நல்லா இருக்கா சரியா சொல்கிறாங்க. நம்ம வாங்கிட்டு அங்கிள் சொல்கிறாங்க. வீட்டுக்கு வரவா சொல்கிறாங்க. இல்லை இப்போ ஒர்க்கில் முடிச்சுட்டு ஓகேவா பொறுமையாக வா சொல்கிறாங்க. ஓகே எங்கள் நீங்கள் நான் கூட வந்து பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா அது போதும் அப்படி சொல்லிட்டு இப்போ தான் டே ரிலாக்ஸாக இருக்காங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் ஜிம்மு தான் ஆகுது. வீட்டுக்கு போயிருக்காங்க. டெக்கரேட் பண்ணுறாங்க அழகா. எனக்கு ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்க இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த அல்ட்ராசவுண்ட் அந்த எனக்கு அதை காப்பி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் அழகாக இருக்கிறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறாங்க. பலூன் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறீங்கம்மா அழகாக இருக்குமா சொல்கிறாங்க. அழகாக இருக்குது. அப்போ தான் ஜிம் பார்க்குறேன்னு பார்த்தா நம்ம அந்த பிகஸ்ட் வாலில் நம்ம ஜிம் பிக்சர் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மே சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. இந்த டெக் சொல்கிறாங்க. அம்மா அதை டே வச்சது சொல்கிறாங்க. அப்படியா ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் டே தான் சொல்கிறாங்க. எந்த பக்கம் வந்து பார்த்தாலே ஃபோட்டோ தெரியுன்னு சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் இப்போ ஜிம் பார்க்குங்க பரவாயில்ல டே ரொம்ப ரொமான்டிக்கல் பாசனா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சிரிக்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் இப்போ கரெக்ட் டைம் வந்து 6:50 ஆகுது. ஓகே ஜிம் வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. அம்மா சொல்லுங்க 10 minutes தான் டே வந்துடுவாங்க. நீ பார்த்து போக சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா சொல்கிறாங்க. போய்ட்டு வச்செல்லாம் பத்திரமா உடனே கால் பண்ண அம்மாவுக்கு எதனா சரியாக சொல்கிறாங்க. ஓகேம்மா சரியான பக்கம் அவர் போயிடாரு. இப்போ ஜிம்முன்னு பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு டோர்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு இப்போ லைட்ஸ் ஹாலில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரூம் போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் டே வராங்க. வீட்டுக்கு போய்ட்டு வீட்டு டார்க்காக இருக்குது. என்ன சொல்லிட்டு அங்கிள் அப்படி கூப்பிட்றாங்க. பார்த்தாக்கா காணும். இப்போ ஜிம் டே பார்க்குறாங்க. ஒரு மொபைல் டெக்ஸ்ட் வருது. டே இது மாதிரி அதனால வீட்டுக்கு போகிறப்பா டைம் ஆகிடுச்சு. அங்கிள் வருவாங்க. ஜினாவுக்கு ஒரு ஃபுட்டு குக் பண்ணி கொடுக்கணும். அதை கிளம்பிட்டேன். நீ பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு மாதிரி சொல்லி கறி பண்ணிட்டு ஜிம் டே பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் கூட வர வரைக்கும் என் ஜிம் பயப்பட மாட்டாங்க தனியாக இருந்தால் சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு போகிறாரு. மேலே லைட்டு கூட போடாமல் வச்சுருக்காரு அங்கிள் சொல்லிட்டு இப்போ டே நினச்சிக்கிறாங்க. ஜிம் டயர்டாக இருப்பாங்க. பெட்டில் படுத்துப்பாங்க நினச்சிக்கிட்டா அவர் என்ன பண்ணுறாங்க. லைட்லாம் அப்படியே சரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டு லைட்டே போடாமல் மொபைல் டார்ச் போட்டு ஆன் பண்ணி மேலே போகிறாங்க. ரூம் போகிறாங்க. ரூம் கூட டார்க்காக தான் இருக்குது. லைட் ஆஃப் இருக்குது. டே வந்து லைட் ஆன் பண்ணலாம் சொல்லிட்டு போயிட்டு லைட் ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணி திரும்பி ஆன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. திரும்பி பார்க்குறேக்கா அவருக்கு ஃபேஸ் லைட்டாக ஒரு ஹிட் ஆகிருக்கும். என்னடா ஹிட் ஆகுது திரும்பி பார்த்தாக்கா ஒரு பலூன் ஹிட் ஆகிருக்கும். அப்படி பக்கத்தில் பார்த்தாக்கா அந்த காப்பி அந்த அதை ஸ்கேன் பண்ணது காப்பி அங்கங்கே அந்த இதாக அழகாக தொங்கிட்டு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி கவுக்கு எல்லாம் நிஜமாக பொய்யால் பார்த்துக்காங்க. இப்போ நம்ம திரும்பி பார்க்குறாங்க. டே எடுத்துக்கிறாங்க. இதுக்கு டே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா கவுக்குள்ள அவங்க கண்ணு டேஸ் வந்துருக்கு. இதெல்லாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி நீங்கள் எதுவும் சொல்கிறீங்க. அப்பா அம்மா ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் கொடுக்கணும். அது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பேபியாக இருக்குன்னு சொன்னீங்க. அதை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க.
இப்போ நம்ம கொடுக்கணும்னு சொன்னீங்களா அதான் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு நம்புங்களா எனக்கு அவங்க டேஸ்ட் இருப்பாங்க அப்பா அம்மா ரிட்டர்ன் வரும்போது எனக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் எனக்கு அதுதான் அவங்க பெரிய ஹாப்பினஸ். டே நம்ம சொல்லிப்போம் நீ ஹாப்பியாக இருக்கு அதுவே போதும் டே வேறு எதுவுமே எனக்கு வேணாம் நாங்கள் வரும்போது ஹாப்பியாக இருக்கு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தாக்கா இவங்க இந்த மாதிரி இருக்குதா அதெல்லாம் நம்ப முடியல. ஏன்னா இன்னைக்கு தான் இந்த டேயோட அப்பா சொல்லியிருப்பாங்க அம்மா டூர் ஆகிட்டாங்க வித்தின் 1 வீக் நாங்கள் வரப்போறோம்னு சொல்லிட்டு. பார்த்தாக்கா இந்த பக்கம் இவங்க அப்படி இருக்கா ஜிம் ஃப்ரெண்டாக அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அவருக்கு. இதுக்கும் டே பார்க்குறேன் ஜிம்னு சொல்லிட்டாங்க டே சொல்கிறாங்க இதே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேங்க ஆமாம் டே நாங்கள் நினச்சி கூட பார்க்குறேன் அப்போ செக் பண்ணி பார்த்தோமா 10 நம்பர் சொன்னாங்க ஓகே அப்போ தான் 3 மந்த் ஆகிடுச்சாம்மா செக் பண்ணி பார்த்தா 3 மந்த் ஆகிருக்கிறதுனால சொல்கிறாங்க இப்போ டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அதை சொல்கிறாங்க. இவங்க கிட்ட வராங்க கிட்ட ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. செல்லம் தேங்க்யூ சொல்கிறாங்க. ஆக்சுவலி டேட்டு என்ன ஆச்சு சொல்கிறாங்க ஹாப்பியாக இருக்குடா தேங்க்யூ சொல்கிறாங்க. டே லவ் யூ சொல்கிறாங்க லவ் யூ டே ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி என்ன இவ்வளோ விஷயம் அப்படிங்க சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க ஹாப்பியாக இருக்குடா நிச்சயமாக நமக்கு அப்பா அம்மா ஆக போகிறோமா சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க அம்மா தான் பண்ணாங்க சொல்கிறாங்க அங்கிள் தெரியுமா தெரியும் அம்மா நான் செக் பண்ணுமா யாரும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் டாக்டர் கூட்டி வச்சிருக்காங்க சரியா சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் வரேன் அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஹாப்பியாக இருக்குது இப்போ மட்டும் நான் ஜிம் கீழே விடுறதுல அவ்வளோ அழகாக பார்த்துக்குறாங்க. ஒரு 1 வீக் ஆஃப்டர் டேயோட பேரண்ட்ஸ் விடுறாங்க இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க டே சொல்கிறாங்க டே பார்த்து சொல்கிறாங்க இப்போ 4th மந்த் ஸ்டார்ட் ஆகிருக்கு 1 வீக்கில் 4th மந்த் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த் 3 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட் ஆகிருப்பாங்க. இப்போ 4th மந்த் ஸ்டார்ட் ஆகும் லைட்டாக மாஸ்டர் வந்து குட்டியும் ரிவீல் ஆயிடுச்சு அது அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ டே பார்க்குறாங்க அப்பா சொல்கிறாங்க அப்பா அம்மா வெல்கம் பண்ணலாம் சொல்கிறாங்க 3 பேரும் சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் டேயும் போய் வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ டேயோட அம்மா இறங்குறாங்க கார் விட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. வீடெலாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த கார்டன்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம டேயோட பார்க்குறாங்க பாவம் ஜிம்மு தான் எப்படி தான் கஷ்டப்பட்டு பண்ணணும்னு தெரியல எனக்கு இதெல்லாம் மெயின்டென்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டம் நான் அவர் செடி நிறைய வாங்கி வச்சுட்டேன் சொல்லி டேயோட அம்மா பார்த்துட்டு வந்துருக்காங்க. இப்போ டேயோட அக்கா மாமா ஸ்கூட்டி வராங்க. இப்போ மெயிலாக வந்துட்டாங்க எனக்கு டே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஜிம் ப்ரெக்னெண்ட் ஆனதுமே டே வந்து மெயிலாக வர வச்சுப்பாங்க வீட்டுக்கு. இப்போ எல்லாம் பெட்மேல் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஜிம்மு பார்த்துக்க முடியாதனால இப்போ நம்ம ஏன்னா அவருக்கு பார்த்துக்கிறார் இல்லாதப்போ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மெயிலாக வந்தீங்கன்னாக்கா நம்ம டேயோட அம்மாவுக்கு ஆரத்தி எடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம டேயோட அம்மா பார்க்குறாங்க ஃபஸ்ட் என் சந்தையும் சந்தாக தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு டே ஜிம் விட்டு போகிறாங்க. அப்புறம் டேவை ஜிம் பார்க்குறாங்க இப்போ 2 பேர் போட்டு சரியாகிட்டு இருக்காங்க. அப்போ டேயோட அம்மா கூட வரைக்கும் என்னாச்சு இப்போ அப்படி தாங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் ஆண்டி எங்கள் ப்ளஸ் பண்ணுங்க சொல்லுங்க சரி 3 பேர் ப்ளஸ் பண்ணுங்க சொல்லுங்க 3 பேரா டேயோட அம்மா பார்க்குறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க ஜிம்மில் ஸ்டமக்கு குட்டியோன்னு இருக்குது அவ்வளோ பார்க்கணும் அவ்வளோ ஹாப்பினஸ் சொல்ல முடியல உங்களுக்கு. இப்போ டேயோட அப்பா பார்க்குறாங்க டேயாங்க சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட அம்மா நம்மளோட ஒரு ஹாப்பி ஆகிட்டாங்க ஜிம்மிப்பா அது சொல்கிறாங்க ஆண்டி அதே சொல்கிறாங்க இதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க எதிரிப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் இருக்காங்க என்ன சொல்லுவா அவ்வளோ ஹாப்பி அவங்க சொல்ல வார்த்தையே வரல. இப்போ டேயோட அம்மா பாருங்க எக்ஸிட் ஆகாதீங்க விட்டு வாங்க போய் எவ்வளோ வாங்க சொல்லி டேயோட அம்மா எவ்வளோ வராங்க ஜிம்முக்கு உட்கார பாசம் இப்போ ஜிம் உட்காராங்க. டேயோட அம்மா ஜிம்மில் பார்க்குறாங்க அவங்க ஃபோனில் கிஸ் பண்ணுறாங்க எல்லாம் சுற்றிலாம் போகிறாங்க கை சுற்றி எல்லாம் போகிறாங்க எப்போ நல்லா இருக்குப்பா இவனுக்கு நம்ம முடியல சொல்கிறாங்க. இப்போ டேப்பாங்க ஏன் மாஸ்ட்டுங்க அது நான் போகிறப்ப மேரேஜ் இப்போ சடங்கு நடந்துச்சு என்னால் தான் மேரேஜ் பண்ண வச்சோம் டக்குன்னு நான் ஜிம் சொல்லிட்டாங்க ஆண்டி எனக்கு கிராஜுவேட் தான் ஆகிட்டேன் ஓகேவா அவங்க கிராஜுவேட் ஆகிட்டு 5 மந்த் ஆக சொல்லிட்டாங்க அது தெரியும்ப்பா அதுக்கிட்டே சொன்னேன். அப்புறம் கிட்டே இவன் நாங்கள் அவங்க அப்பா கூட சொன்னாங்க ஆனால் இது வந்து நினச்சி கூட பார்க்கலப்பா நான் கூட நினச்சேன் உங்களுக்கு ஹனிமூலாம் அனுப்பிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு ஹனிமூலாம் அனுப்பணும் உனக்கு ஃபோர்ஸ் பண்ண பண்ணக்கூடாது சொல்லி நினச்சிருந்தேன்னா நீங்கள் வந்து பார்த்தா எனக்கு இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க சொல்லிட்டாங்க. டே ஜிம் பார்க்குறாங்க ஆண்டி உங்களுக்கு ஹாப்பியாக எனக்கு ரொம்ப ஹாப்பி பாரு க்யூர் ஆகிட்டு வந்ததே இதுக்காக தான் 1 இயர் நம்ம பேபி இருக்காக பார்த்துக்கணும் சொல்லி கடவுள் இருக்கிற சீக்கிரம் க்யூர் பண்ணதே இதுக்காக தான் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆண்டி நீங்கள் எல்லாம் ரெஸ்ட் எடுங்க ஓகே அது சொல்லிட்டாங்க நான் பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்லி ஜிம்மு சொல்லிட்டாங்க இது நான் தான் பார்த்து போகணும் சார் டேயோட நம்ம கொஞ்சம் சிக்கன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம்மு நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஜினாப்பும் ஹாப்பியாக இருக்குது. இப்போ 3 இயர்ஸ் ஆஃப்டர் பார்த்தோம்னா இங்கே க்யூட்டர் பாய் தான் ரோடு பிடிச்சி விளையாடிட்டு இருக்கான் அவங்க கிராண்ட் பா கூட. இப்போ நம்ம டேயோட அப்போ பார்க்குறாங்க டேயோ நில்லுப்பா சொல்லிட்டாங்க கிராண்ட் பா பிடிங்க சொல்லிட்டாங்க பிடிக்கணுமா சரி பாஸ் ஓடிட்டு இருக்காங்க. இதுக்கு டே பார்க்குங்க இதுக்கு என் அப்பா ஓட வைக்கிறேன் இந்த வயசான காலத்தில் சொல்லிட்டாங்க. என் கிராண்ட் பா அப்படியே என்ன பிடிப்பாங்க சரி நீ போடாடா அப்படி சொல்லிட்டாங்க நீ ப்ளே பண்ண மாட்டேன் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க டே எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க நீ போ நான் டாடா கிராண்ட் பா கூட ப்ளே பண்ணுற விட சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் இங்கே இருந்தால் ஏன் அப்பா அங்கே போனக்கு அப்புறம் நம்பி எனக்கு பாவம் நீ டார்ச்சி கொண்டு எல்லாரையும் சொல்லிட்டாங்க. இப்போ டேயோட பார்க்குறாங்க அப்படி சொல்லாதப்பா குழந்தையா சொல்லிட்டாங்க அரை போங்கம்மா நீங்கள் எல்லாம் சேர்ந்து சில கொடுத்து எடுத்து வச்சுருக்கீங்க சொல்கிறாங்க. அப்படிதான் சொல்லிட்டாங்க என் பொண்ணு தான் சமத்து பொண்ணு அப்படியே சொல்லிட்டாங்க. பார்த்தாக்கா அவங்க ஜிம்முக்கு ஒரு கல்வி போகிறது 6 மந்த் தான் இருக்கும் ஓகேவா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. டே பார்க்குறாங்க இப்போ அழகாக இருக்கா வளர்ந்து எப்படி இருப்பா டே பார்க்குறாங்க. இப்போ டேயோட பார்க்குறாங்க கண்டிப்பாக வந்து சமத்தா இருப்பா சொல்லிட்டு எப்படி அம்மா சொல்கிறீங்க சொல்லிட்டாங்க பாரு அவள் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு நம்ம ஜிம் மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்க ஆமாம் ஏன்னா டேவன் உடம்பா இருக்கான் இப்போ ஐயோ வந்து பார்க்குறதுக்கு நம்ம டே ஜிம்மாக இருக்கா கண்டிப்பாக வந்து சமத்தா இருப்பா சொல்கிறாங்க. அப்படியே அவன் சமத்தா இருப்பா அப்படி சொல்லிட்டு டேயோட அம்மா சொல்கிறாங்க நம்ம டே பார்க்குறாங்க அப்படியே அம்மனி சொல்கிறாங்க அந்த பக்கம் பாப்பா க்யூட்டாக பார்த்துட்டு கூறுன்னு பார்க்குது டே பார்க்குறாங்க எல்லாம் அப்படியே கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ டேவன் பார்த்தா நல்லா கிஸ் பண்ணதே என் தங்கச்சியை சொல்லிட்டாங்க கிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா என் பொண்ணு கிஸ் பண்ணக்கூடாது இல்லை பண்ணக்கூடாது சரி என் தங்கச்சி யாரும் கிஸ் பண்ணக்கூடாது சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. இது பக்கம் டேயோட அப்பா சிரிக்கிறாங்க.
இப்போ பில்டப் பண்ணுறாங்க தங்கச்சியை சொல்கிறாங்க. ஆமாம் சரி இப்போ ஒரு பசங்க கிச்சன் இருக்காங்க. டேனுக்கு வா மில்க் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ டேன் ஓடி வர அம்மா சொல்கிறாங்க எடுத்துகிட்டு குடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் எடுத்து குடிச்சிட்டு இப்போ டேவிட் அம்மா உட்காந்துருக்காங்க. ஜிம்மில் எடுத்துருவாங்க. ஆண்டி ஜூஸ் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. ஏன்ப்பா எதுக்கு ஆர்டர் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இருக்கட்டும் ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டே கூட எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணமா சொல்கிறாங்க. இருக்கட்டும் ஆண்டி நான் பார்த்துப்பேன் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிம்மில் டேவிட் அம்மா பார்க்குறாங்க. ஜிம் வீட்டையும் அழகாக பொறுப்பு பார்த்துக்கிறாங்க. ஆஃபீஸில் டேக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு பார்ட்னராக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பாங்க. ஜிம் டேவிட் அம்மா பார்க்குறாங்க. பரவாயில்ல எனக்கு வந்து அப்பயே தோணுச்சு ஜிம்மின் டேவிட் பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தாக்கா அவங்க வந்து வேர்ல்டு பெஸ்ட் பண்ண சொல்லலாம். அந்தளவுக்கு இவ்வளோ அழகாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க 2 பேரும் சொல்லிட்டு டேவிட் அம்மா பார்க்குறாங்க. இந்த பக்கம் டே வந்துட்டு அம்மா பேபி குடிங்க சரி கொடுத்துறாங்க. அந்த பக்கம் டேவிட் அம்மா கொடுப்பா நான் வச்சுக்கிறேன் சொல்லி பேபி வாங்கிக்கிறாங்க. ஜூஸ் குடிச்சிக்கிட்டு பேபி வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் டே பார்க்குறாங்க. ஜிம்மியன் சொல்லிட்டு என்ன டே சொல்லிட்டாங்க பாரு இன்னைக்கு இம்பார்ட்டன் மீட்டிங் இருக்கு கோவா சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் இம்பார்ட்டன் மீட்டிங் இருக்கு. இப்போ ரெடி ஆகும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் ஓகே டே சொல்லிட்டாங்க. இப்போ டே ஜிம் ரெடி ஆகிறாங்க. டே ரெடி ஆகிட்டாங்க. ஆஃபீஸ் போயிட்டாங்க. அந்த பக்கம் நம்ஜின் வந்து போர்ட் மீட்டிங் இருக்கு. இந்த பக்கம் நம்பி பார்க்குறாங்க. ஜிம் பேசுறது நம்பி ரசிச்சு பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்கு அந்த பையன். எனக்கா டே வந்து ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாய் மட்டும் ஜிம்மில் வச்சிடல. இப்பனாக்கா அவர் தாண்டி ஒரு பெஸ்ட் பொசிஷன் ஒரு பிகாஸ்ட் பொசிஷன் கொடுத்துருக்காரு. அந்த பொசிஷனுக்கு எதுவும் ஜிம்மில் பார்க்க நிறைய ஹார்ட் பண்ணியிருக்காரு. ஹார்ட் பண்ணி பேச கொஞ்சம் பாரு சீவாக இருக்காரு. அவர் இப்போ சீவாக இருக்காரு. நல்லா பேசுறாரு. நம்பி ப்ரௌடாக பார்த்துருக்கேன். நான் கூட நினச்சேன் ஒரு மேரேஜ் பண்ணுறப்ப நான் யோசிக்க போகிறேன் ஜிம் மாதிரி ஜாப் போகும் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணணும் இப்படிலாம் எப்படின்னு சொல்லிட்டு. டே பாரு ஒரு ஒய்ஃபாகவும் ஒரு ஹஸ்பண்டாகவும் அவன் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் பார்ட்னர் இப்படியா இருக்கணும். அவங்க லைஃப்பை ட்ரீம்லாம் அச்சீவ் பண்ணு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக பொறுப்பாக பார்த்துக்கிறான். அவன் ட்ரீமில் ஃபில் பண்ணி வச்சிருக்கான். செகண்ட் இப்படி ஒரு பொசிஷன் கொடுத்து அவன் டேலண்ட் வந்துட்டு இப்போ எல்லாருக்கும் இதுக்காக வெளிப்படுத்திருக்கான். வீட்டுக்குள்ளே வச்சு அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம இப்படிலாம் இது பண்ணுறான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவங்களுக்கு பார்க்குறதுக்கு. அவங்களுக்கும் சின்ன ஒரு ஈகோ கூட கிடையாது. இப்போ டேக்கு ஜிம்முக்கிட்ட சரி ஜிம்முக்கு டேக்கிட்ட சரி ஒரு சின்ன ஈகோ கூட இருக்காது. மேக்ஸிமம் சொல்லுவாங்க ஹஸ்பண்டுக்கு ஈகோ இருக்கும். ஒய்ஃபுன்னு தன்னோட எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா டேலண்ட் காசு தான். ஆனால் சில பேருக்கு அப்படி இருப்பாங்க. சில பேர் ரொம்ப எப்படினாக்கா ஒரு பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. டே அப்படி தான் ஜிம்முக்கு டேலண்ட்டாக பார்த்து பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறாரு. நம்பிக்கை பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்முக்கு ஸ்பீச் பண்ணி முடிக்கிறாங்க. அந்த ஸ்பீச் பண்ணி முடிக்கிறாங்க. எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. மிஸ்டர் பார்க் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு மிஸ்டர் பார்க் நிற்பாங்க. ஜிம் பார்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நீங்கள் தனியாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குங்க இல்லை இதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டாங்க. இல்லை உங்களுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்லி ஜிம் உட்காந்துருக்காங்க. இப்போ டேக்கு ப்ரௌடாக இருக்குது. உட்காந்து மீட்டிங் ஓவர் ஆகுது. எப்படி நம்பி பார்க்குறாங்க. என் பையன் கூட எனக்கு வெளில போகணும். என் பையன் வருவானா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குங்க. அப்பா சொல்லிட்டாங்க வெளில போகலாமா நீ நானும் சொல்லிட்டாங்க. ஓகே பாஸ் இருக்குது. டேக்கு பாசிட்டிவாக இருக்குது. டேக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும். அந்த பாசிட்டிவ்னஸ் மாற்றவே முடியாது. டே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது என்னோட ஃபாதரில் வச்சு அனுப்பிதான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்படி பையனை பற்றி கொடுத்தது அவருக்கு நான் சொல்லிட்டே தான் வந்துட்டு ஓகே அங்கே கூட்டிட்டு போங்க சரியா சொல்லிட்டாங்க. ஓகே நாங்கள் போயிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஜிம் தான் இவ்வளோக்கு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணுற போஸ்ட் தான். எனக்கு இன்றைக்கி டைம் வந்துட்டு ரொம்ப இப்போ டே வந்து பெஸ்ட்டாக இருக்கு. எனக்கு அவங்க அப்பாவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு எனக்கு போஸ்ட் போட்டுருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என் கூட தான் போஸ்ட்டே போட மாட்டான். அவர் சொல்லி பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் டே கூட போகிறது போஸ்ட்டை போட முடியாது. எனக்கு அவருக்கு சின்ன பயம் கண்ணு முடிவு ஒரு பயத்தில் இருக்காரு. அவங்க அப்பா கூட போகிறது ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்டாக போட்டுருக்காரு. அந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. பாரு என்ன கூட்டு போகிறோம் போயிட்டாங்க சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. நைட்டு நம்ம ஜிம் டேரக்டாக வீட்டில் தான் இருப்பாங்க. இப்போ டே வந்துட்டாங்க. இந்த பக்கம் டேயோட பேரண்ட்ஸ் பார்த்தா அவங்க கிராண்ட் சைடு கூட விளையாட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் ரூமில் இருக்காங்க. அப்புறம் டே ரூமில் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு கேஷ் உட்காந்துருக்காங்க. டே கிட்ட வராங்க. அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. நல்லா இருந்துச்சு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்போ என் கூட டேட்டு வரலாம்லாம் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நீ அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பேசுகிறாங்க. எனக்கு புரியுது. அப்போ எனக்குன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு எங்கள் அப்பா கிட்ட கூட ஃபஸ்ட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அது இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. நாளைக்கு நீ நான் டேட் போகிறோம். ஓகே அதுக்கு கேண்டில் டின்னர் ஓகே சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. ஒன் டே மட்டும் அவங்க ஸ்டே பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்மளுக்கு குழந்தை இருக்கா ஓகே பிறந்த 6 மந்த் ஆகுது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. மறந்துட்டேன். சரி ஓகே ஒரு ஹாஃப் டே மட்டும் ஓகேவா சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கணுமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு தான் அவங்க அப்பாவுக்கு டைம் ஸ்பெண்ட் சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக தான் சொல்கிறேன். அது கேட்டேன் என் கூட ஹாப்பியாக இருக்கும் எனக்கு தெரியும் ஓகேவா ஹாப்பியாகனு சொல்லி தான் பாரு சொல்லிட்டாங்க. இந்த ப்ரூஃப் 2 குழந்தை பேர் வச்சுருக்கோம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன இந்த காமா நீ ஹாப்பியாக நீ நான் ஹாப்பியாக இருக்கா ப்ரூஃப்காக 2 குழந்தை பேர் வச்சுருக்கோம். செகண்ட் வந்துட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே இவங்க சொல்கிறாங்க சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜிம் கேட்குறாங்க. நீ வந்து பெஸ்ட் பேர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லுவாங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் டீஸ் பண்ணி பார்க்குறது வேலை போச்சு இல்லை டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க எல்லாம் டீஸ் பண்ண வேலை டீஸ் பண்ணுவா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் இதே டீஸ் பண்ணுவோம். ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே பேபி போய்ட்டு இருந்தா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே டே தூக்கிட்டு கொடுக்குறாங்க பேபியா ஜிம் இந்த மீறி செல்லும் அதில் கொஞ்சிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகேடா நீ ஜஸ்ட் கே போகிறா சொல்கிறாங்க. சரி டே போய்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் கூட்டியும் அவங்க அந்த பையன் கூட போய் பிடிச்சிருக்காங்க ஜாலியாக. இப்போ இல்லை நம்ம நைட்டு தான் நம்ம ஜிம் டே பேபி 4 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. டேக்கு ஜிம் கிட்ட வந்துட்டு ஃபோர்களை யூஸ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. தூங்கிட்டா நீ ரொம்ப ஏஞ்சல் மாதிரி ஒரு பர்சன் தெரியுமா எப்போயும் லைஃப்பில் கூட இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கும் சரியா டே பார்க்குறாங்க. இது பண்ணிட்டு ஜிம்மில் தான் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க. தூங்குது எது டேப் பண்ணிட்டு இந்த பக்கம் படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டோரி ஹாப்பி பண்ண பிடிச்சிட்டு நம்ம